ஹாய் guys, வெரி குட் மார்னிங். ஐ ஹோப் ஆல் டூயிங் வெல். திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன் சன் ஸ்டடிங். நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் எஸ்எம்சி யூஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம், எங்கே செல் போகலாம் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸாக அனலைஸ் பண்ணி மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் கிடையாது. என்ன அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்மிங் ஜூன் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஸ்லாட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஒரு டவுட் கிளியரைசேஷன் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா போயிருந்துச்சு, லிக்விடிட்டி பேஸ்டு. ஸோ அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள், ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? ப்ரோ டவுட்டுகள்லாம் ஒன்றும் இல்லைங்க ப்ரோ. அதான் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வரக்கூடிய டவுட்டுகள் தான் இருக்கும். இப்போ லிக்விடிட்டியில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பை சைடு, செல் சைடு ப்ளஸ் ஸ்வீப் சொல்லியிருக்கிறீங்க. ஓகே ப்ரோ. அதில் அந்த பண்ணுறதுல தான் வந்து ப்ரோ இன்னும் கொஞ்சம் அதான் அந்த கிளாஸ் மறுபடியும் பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணேன். அதுக்காக தான் ஆக்சுவலாக கேட்டிருந்தேன் உடனே. ஓகே ப்ரோ. இப்போது நம்ம ஜிபிபி யூஎஸ்டியும் ஈரோ யூஎஸ்டியும் நம்ம லிக்விடிட்டி வைஸாக வந்து இப்போ நீங்கள் தான் வந்து அனலைஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ நான் வந்து வீக்லி வந்து போகிறேன். இப்போது மார்க்கெட் வந்து இங்கே வந்து பிஒய்ஸ் வந்து நடந்திருக்கு, ஓகேங்களா? இந்த இடத்துல பிஒய்ஸ் வந்து இருக்கு. ஓகே. இப்போ இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், என்ன ஆகலாம் சொல்லுங்க ப்ரோ. இது வந்து பிஓஎஸ் இருக்குது, ரைட்டா? ஓகேங்க ப்ரோ. ஓகே. இப்போ மார்க்கெட்டோட மூமெண்ட் என்னவாக இருக்கும்? இப்போ நான் ஒரு மேப்பிங் வந்து போடுறேன். இப்போது இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ் வந்து நடந்திருக்குன்னா இதுக்கு அடுத்தது வந்து மார்க்கெட் வந்து என்ன மூமெண்ட் கொடுப்பான் ப்ரோ? இதில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பை சைடுக்கு உண்டான இன்டியூஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுவோம் ப்ரோ. அதாவது ஓபியை பேஸ் பண்ணி இன்டியூஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. இன்டியூஸ்மெண்ட்டை இப்போ இங்கே கிரியேட் பண்ணிட்டான். அடுத்த மூமெண்ட் என்னவாக இருக்கும் ப்ரோ? அடுத்த மூமெண்ட் ஓபியை ரீச் பண்ணுவோம் ப்ரோ. ஓகே. அதாவது சப்ளை எடுப்போம். ஓகே. அடுத்தது சப்ளைல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் சைடு லிக்விடிட்டியை டார்கெட் வைப்போம். ஓகே. அப்போ ஓவரால் செல் சைடு லிக்விடிட்டியை நம்ம டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? இதுதான் வந்து செட்டப். இப்போ இங்கே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு லிக்விடிட்டி கிளாஸ் வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதில் வந்து மார்க்கெட் வந்து எங்கே போக போகிறான், என்ன பண்ண போகிறான் அப்படின்றது உங்களுக்கு ப்ரீவியஸாகவே தெரிஞ்சிடும், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ, சொல்லுங்கள். இப்போ இந்த பிஓஎஸ் கொடுத்த இடத்துல இருந்து அப்படி சொல்லட்டுங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இங்கே இருந்து சொல்லுங்கள். பிஓஎஸ் கொடுத்த இடத்துல இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற சப்ளை எது எதுன்னு நம்ம அந்த ஸ்விங்கை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கணும் ப்ரோ. ஓகே ப்ரோ. இங்கே சப்ளை எங்கே இருக்குது பாருங்கள். சப்ளை கொஞ்சம் எல்லாம் இதாக இருக்குது ப்ரோ. மொபைல்னால் தெரியல, மிடிகேட் ஆகிருக்கு எல்லாமே. ஒரு சில இது மேலே டாப்பில் இருக்கிறது இருக்குது. ஓகே. டாப்பில் நான் மார்க் பண்ணியிருக்கேன், அது ஒன்று இருக்குது. அது இது இந்த சப்ளை என்ன சப்ளை ப்ரோ? அதுதான் எக்ஸ்ட்ரீம் சப்ளை ப்ரோ. இது எக்ஸ்ட்ரீம் சப்ளை. நமக்கு இங்கே ஒரு டிசிஷனல் இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒன்று இருக்குது. எஸ் ப்ரோ. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு எதை எடுத்துக்கலாம் ப்ரோ? இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இந்த ஃபஸ்ட்டு சப்ளைக்கு கீழே இருக்கு பாருங்க, அதை எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அடிச்சுட்டு மேலே இருக்க சப்ளை வரைக்கும் போயிட்டு கீழே வரதான் ட்ரை பண்ணுவோம். அப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. இந்த ரெண்டு சப்ளைலாம் ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குது. இன்ட்ராடே, அதான் இன்ட்ராடே கொடுத்து நமக்கு ஃபெயிலியர் ஆகும். இப்போ இங்கே இன்ட்ராடே கொடுத்துருக்கு இந்த இடத்துல. இதில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து போகணுன்னாலும் இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ரியாக்ஷன் கொடுத்து தான் மார்க்கெட் வந்து போயிருக்கு. இதில் நம்ம வந்து ட்ரேட் வந்து பண்ணியிருந்தோம், ஓகேங்களா? அப்போது இதில் இன்ட்ராடே கொடுத்துருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டிசிஷனல், இதுலேயும் இன்ட்ராடே கொடுத்துருக்கு. நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு போகும்போது இந்த மூமெண்ட்ன்றது நமக்கு ஒரு பெரிய மூமெண்ட். இதெல்லாம் இன்ட்ராடே மூமெண்ட்ஸ் தான். கண்டிப்பாக ப்ரோ.
ஓகேங்களா? அப்போது நமக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு மார்க்கெட் வந்து போகணும். இப்போ மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போனானான்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரீம் போகல ப்ரோ இன்னும். சூப்பர் ப்ரோ. அப்போ எக்ஸ்ட்ரீமுக்கு போகலை. இன்டியூஸ்மெண்ட் வந்து அடிச்சிருக்கான், எக்ஸ்ட்ரீமுக்கு போகலை. என்ன பண்ணலாம் மார்க்கெட்? மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து டிமாண்ட் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போகலாம். சூப்பர் ப்ரோ. அப்போது எக்ஸ்ட்ரீமுக்கு போகலாம். அப்போ எக்ஸ்ட்ரீமுக்கு போகணும்னா மார்க்கெட் பை சைடு தான் போகணும். ஓகேங்களா? தான் போகணும். இப்போ நம்ம இங்கே பிஓஎஸ் பார்த்துருக்கோம். மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைவை தொடர வரைக்குமே பை தான். இதை மிட்டிகேட் பண்ணுற வரைக்குமே பை தான். பையில் தான் நம்ம வந்து இருக்கணும். நம்ம கேட்டு வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா? கேட் கான்செப்டை எடுக்கும்போது இன்னும் நமக்கு பையில் தான் இருக்குது மார்க்கெட். நமக்கு எந்த ஒரு டெய்லிலையோ இல்லை எதில் நமக்கு சோர்ஸ் கொடுத்தாலும் மார்க்கெட் பைன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம லோவர் டைம் ஃப்ரேம், நம்ம நம்ம வீக்லியோ டெய்லியோ ஏதோ ஒரு ஹையர் டைம், மந்த்லியோ ஏதோ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் போனோம்னா அதில் நம்ம ட்ரேட் பண்ண அவசியம் இல்லை, தேவையில்லை. மார்க்கெட் எங்கே போகிறான்றதை பார்த்தா போதும். நான் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக என்னோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே யூரோஎஸ்டி டெய்லியில் தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா டெய்லியில் தான் மார்க்கெட்டோட ரெஸ்பெக்ட் வந்து இருக்குது. மார்க்கெட்டோட ரெஸ்பெக்ட் வந்து டெய்லியில் இருக்குன்றது எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெளிவான ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். மார்க்கெட்டில் வந்து தெளிவான ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த டைம் ஃப்ரேமில் இருக்குன்றதை பார்க்கணும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு தெளிவான ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? டெய்லியில் இதை பிஓஎஸ் போடலாம், இதை பிஓஎஸ் போடலாம், இது எல்லாமே பிஓஎஸ் வந்து போடலாம். ஆனால் அதோட ஹையர் டைம் ஃப்ரேம் நமக்கு கேட் வந்து தெரியணும். ஓகேங்களா? இப்போ கேட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் தாண்டி வீக்லிக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ வீக்லி வந்து என்னவா இருக்குன்னா பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கான். வீக்லி கீழே போக ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி மார்க்கெட் வந்து இப்போ அப்ரோச் பண்ணுறது செல்லு தான் போகணும். செல் போகிறதுக்கு சப்ளை எடுக்கணும். அப்போது சப்ளை வரைக்கும் பை போகணும். ஓகேங்களா? இப்போது ஹையர் டைம் ஃப்ரேமோட அப்ரோச் நமக்கு தெரிஞ்சிருச்சு. வீக்லிலேருந்து நம்ம டெய்லிக்கு வந்துடலாம். நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்துக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல நீங்கள் இப்போ லிக்விடிட்டியை பிளேஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சரை இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் பிஓஎஸ் அண்ட் சோச்சஸ் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க. பிஓஎஸ் பண்ணால் மேலே பிஓஎஸ் பண்ணால் பை போகும், கீழே சோச் பண்ணால் செல் போகும், இதை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் லிக்விடிட்டியாக வந்து பார்க்கணும். இந்த ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பிஓஎஸ் நடந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்ட்ரக்சருக்கே வந்து நீங்கள் பாருங்கள் என்ன நடந்திருக்கு, ஏன் இந்த டிமாண்ட் ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஏன் இது இன்டியூஸ்மெண்ட்டாக எடுக்கலை? இப்போது இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது, இதை ஏன் இன்டியூஸ்மெண்ட்டாக எடுக்கலை? இதை ஏன் இன்டியூஸ்மெண்ட்டாக எடுக்கலை? எதுக்கு இந்த லோ பிரேக் ஆகிருக்கு அப்படின்றத அப்படியே பார்த்து சொல்லுங்கள். இதை மட்டும் பார்த்துங்க. இங்கேருந்து இந்த ஸ்விங்கை பார்த்துங்க போதும். சொல்லுங்க ப்ரோ. பிஓஎஸ் கொடுத்ததுக்கு உண்டான டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்விங்கோட டிமாண்ட் கீழே தான் ப்ரோ இருக்கு. இதுவா? அதுதான் டிமாண்ட். சூப்பர் ப்ரோ, டிமாண்ட் பிடிச்சிட்டீங்க. ஆமாம். டிமாண்ட் இன்டியூஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. சூப்பர் ப்ரோ, சொல்லுங்க. டிமாண்ட் இன்டியூஸ்மெண்ட் இல்லாதனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அதுவுமே ஃபெயிலியர் ஆகுது. அதாவது அந்த டிமாண்டுமே ஃபெயிலியர் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம இந்த டிமாண்டில் என்ட்ரி எடுத்திருப்போமா? இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமனால எடுத்திருக்க மாட்டோம், எடுத்திருக்க கூடாது, எடுத்திருக்க மாட்டோம். ரைட். ஓகே, இது கிடையாதுங்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வெயிட். அது பிரேக் ஆனதுனால கீழே அதை வந்து நம்ம இடத்துல கீழே இருக்கிற ஓபியில ட்ரை பண்ணணும். ஓகே ஓகே, இப்போ சொல்லுங்க ப்ரோ. இந்த இடத்துல நம்ம நோ இன்டியூஸ்மெண்ட், அதனால இந்த லோ வந்து பிரேக் ஆகும்னு சொன்னீங்க. ஓகேங்களா? இப்போ இது இன்டியூஸ்மெண்ட்டாக இது எடுத்துக்கிட்டான். இப்போ சொல்லுங்க, இது இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துட்டான், இதுக்கு அப்புறம் மார்க்கெட் எங்கே போகலாம் ப்ரோ? டிமாண்டுக்கு ப்ரோ. இந்த ஆக்சுவலா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணிட்டு மேலே இருக்கிற செல் பை சைடு லிக்விடிட்டி அடிக்கிறதுக்காக போகணும். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி சொல்லுங்க.
அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான டிமாண்ட்ல இருந்து பை ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணோம் ப்ரோ. ஓகே. அப்போ இது வந்து நமக்கு டிமாண்டு. இதுக்கு கீழ இது இந்த இடத்துல பிஓஎஸ் இருக்கு. அப்ப இந்த லோ வந்து நமக்கு எஸ் சோச். இந்த சோச் பண்ணிட்டா ஓகே மார்க்கெட் செல் ஆயிடும். ஓகேங்களா? எஸ் இப்போ லிக்விடிட்டி வைஸா நம்ம பார்க்கும்போது இது வந்து நமக்கு டிமாண்டு. இது வந்து நமக்கு இன்டியூஸ்மென்ட். ஓகேங்களா? இது ஓகே அடிச்சுட்டு அடுத்து டிமாண்ட்ல இருந்து மார்க்கெட் மேல போக தான் ட்ரை பண்ணுவான். ஆனா இந்த ஸ்ட்ரக்சர்ல நமக்கு எங்கேயுமே டிமாண்ட் இல்ல. இல்ல அப்போ இது சோச் ஆகலாமா? ஆகலாம் ப்ரோ. மார்க்கெட் ஈஸியா வந்து சோச் வந்து பண்ணிருவான். ஓகேங்களா? இப்போ இந்த எஸ் இடத்துல ப்ரோ. என்ன ஆயிருச்சு? சோச் ஆயிருச்சு. இப்போ எஸ் இந்த ப்ரோ. டிமாண்ட்ல என்ன பண்ணலாம் ப்ரோ? இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் டிமாண்டா எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ இது பிளேஸ் பண்றேன். இந்த இடத்துல நமக்கு டிமாண்ட் இல்ல. அப்போ இந்த ஓவரால் லிக்விடிட்டியா மார்க்கெட் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? எஸ் இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு இப்போ இந்த டிமாண்டுக்கு வரோம். நமக்கு ஓவரால் அப்ரோச் வந்து இந்த சப்ளைக்கு போறது தான் இருக்கு. எஸ் ப்ரோ. அண்டர்ஸ்டாண்டா? சப்ளைக்கு போறதுக்கு நமக்கு ஓவரால் அப்ரோச் வந்து இருக்கு. பைக்கு போறதுக்கு. எஸ் ப்ரோ. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் வந்து பை தான் வந்து போகணும். அப்போ கீழ நமக்கு இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து இருக்கு. இந்த டிமாண்ட மார்க்கெட் என்ன பண்ணலாம் ப்ரோ? டிமாண்ட்ல வந்து நமக்கு ஆக்சுவலா 50% ஆஃப் அந்த டிமாண்ட வந்து அப்ரோச் பண்ணும்போது தான் நம்ம அந்த பை சைடு லிக்விடிட்டியை நோக்கி மார்க்கெட் போகும் ப்ரோ. ஓகே ப்ரோ. கரெக்ட்டா புடிச்சிட்டீங்க. 50% 50% வந்து அப்ரோச் ஆமா. வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அப்ரோச். ஆமா. 50%ன்றது ப்ராப்பரான அப்ரோச். இப்போ மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வந்துட்டான். இப்போ இது வந்து சோச்சா இல்ல லிக்விடிட்டி ஹண்டா ப்ரோ? இந்த லோ. ஆக்சுவலா டிமாண்டுக்கு முன்னாடி இருக்கிறனால அதை லிக்விடிட்டி ஹண்ட்ங்கிற மாதிரி தான் ப்ரோ எடுக்கணும். சூப்பர் ப்ரோ. அப்போ லிக்விடிட்டி ஹண்ட் ஆயிருச்சு. இப்போ எஸ் ப்ரோ. ட்ரெண்ட் வந்து செல் போக போறானா பை போக போறானா? இப்போ பை போகணும் ப்ரோ. ஏன்னா பை இப்போ போகணும். எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுங்கனால பை தான் போகணும். அப்போ நீங்க உங்களுக்கு லிக்விடிட்டி தெரியல அப்படின்னா இதை சோச்சா எடுத்துட்டு செல்லுக்கு வந்து பிளான் பண்ணுவீங்க. ரைட்டா? இப்போ எஸ் உங்களுக்கு ப்ரோ. இது என்னன்னு தெரிஞ்சிச்சு. லிக்விடிட்டி ஹண்ட் மார்க்கெட் பை தான் போக போறான். பை அப்ரோச் பண்ண போறான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த டிமாண்ட்ல இருந்து நம்ம பை பண்ணலாமா? எஸ் ப்ரோ பண்ணலாம். மார்க்கெட் லிக்விடிட்டிக்காக கீழே வந்தான். லிக்விடிட்டி அடிச்சிட்டான். மார்க்கெட் என்ன பண்ண போறான்? இங்க போக போறானா? பை சைடு எஸ் ப்ரோ. அப்போ இங்க நமக்கு மார்க்கெட் போக போகுது அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ நம்ம இங்க இருந்து பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? பண்ணலாம். சரி. இப்போ இதுல மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஆக்சுவலா நமக்கு 5 மினிட்ல என்ட்ரி எடுத்துட்டான். 5 மினிட்ல எடுத்த என்ட்ரி ஸ்டில் ரன்னிங் தான். ஓகேங்களா? ஓகே. 5 மினிட்ல எடுத்த என்ட்ரி ஸ்டில் இப்போ ரன்னிங். இப்போ வரைக்குமே இந்த இடத்துல ரன்னிங்ல தான் இருக்கு. நம்ம என்ன ஓகே பண்ணோம்னா ப்ரோ. இந்த டிமாண்ட்ல நம்ம போய் கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோம். அந்த பை என்ட்ரி நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இந்த ஓகே இடத்துல நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ரீஃபைன்மெண்ட்டை விட்டுட்டு ஸ்ட்ரக்சர் பெருசா போயிருச்சு மேல. நம்ம இந்த என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு. ஸ்ட்ரக்சர் பெருசா போயிருக்கு. இப்போ நம்ம 4 ஹவர்லயே நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்குறோம். இது சோச்சு. ஃபர்ஸ்ட் சோச்சா? இது எஸ் டிமாண்டு. ப்ரோ. இது டிமாண்டு. இது டிமாண்டு. எஸ் இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எக்ஸாம்பிளுக்கு இங்க இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இங்க இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இங்க இருக்கும்போது உங்களுக்கு எந்த டிமாண்ட் பெர்ஃபெக்ட்டான டிமாண்ட் ப்ரோ? இந்த 3 டிமாண்ட்ல. ஆக்சுவலா பாட்டம்ல இருக்கிற டிமாண்ட் தான் ப்ரோ. இதுதான் வந்து பெர்ஃபெக்ட்டான டிமாண்ட். இங்க தான் நம்ம ட்ரேட அப்ரோச் பண்ணணும். ஏன்னா அங்கதான் லிக்விடிட்டி, அதாவது இன்டியூஸ்மெண்ட் அங்கதான் ஃபார்ம் ஆயிருக்கு. ம். அதுக்கு முன்னாடி தான் இன்டியூஸ்மெண்ட், வேற எங்கேயும் இன்டியூஸ்மெண்ட் இல்ல. ஆமா. அப்போ இதுதான் வந்து பெர்ஃபெக்ட்டான டிமாண்ட். ஆனா மார்க்கெட் கீழ வராம என்ன பண்ணிட்டான்? மேல அப்படியே போயிட்டான். ஓகேங்களா? மேல போயிட்டான். இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கான். மார்க்கெட்டோட எஸ் ப்ரோ. அப்ரோச்ன்றது பை. அப்போ நம்ம பை மட்டும் பார்க்கணும். நமக்கு டிமாண்டுக்கே வராம மார்க்கெட் மேல போயிட்டான். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம்? டிமாண்டுக்கு வரலாமா? வரல ப்ரோ. டிமாண்ட் வரணும். வரணும். ஓகேங்களா? அப்போ இந்த டிமாண்ட், இந்த டிமாண்ட் 3 டிமாண்டுமே இப்போ வேலிட் ஆயிருச்சு. ஏன்னா மேல இன்டியூஸ்மெண்ட் ஷிஃப்ட் ஆயிருச்சு. எஸ் ப்ரோ. இன்டியூஸ்மெண்ட்டோட ரூல் தெரியுதுல ப்ரோ? ஒரு நார்மலா இப்படி ஒரு ஸ்விங் கொடுத்துருந்தா அது இன்டியூஸ்மெண்ட் கிடையாது.
நமக்கு ஹை அண்ட் லோ பிரேக் ஆயிருந்துச்சு அப்படின்னா தான் அங்கே செல்லரும் பையரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ தான் அந்த இடத்துல ஒரு லாட் ஆஃப் அமௌண்ட் இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்த்தோம். அண்டர்ஸ்டாண்ட் தான். ப்ரோ ஆமாம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ல எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது. ஒரு விக்கி விட்டுருந்தா கூட அது இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற மாதிரி தான் நான் மைண்டில் வச்சிருந்தேன். இன்னைக்கு கிளாஸ்ல அது எனக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அவ்வளோதான், சிம்பிள் தான் ரொம்ப. ஓகேங்களா? அப்போ இது பர்ஃபெக்ட் இன்டியூஸ்மெண்ட். இப்போ நமக்கு மூணு டிமாண்டுமே வேலிடு. ஓகேங்களா? இப்போ இந்த 3 டிமாண்ட்ல ஒரு பியூரஸ்ட் வேலிடேஷன் எதை பண்ணலாம் ப்ரோ? பியூரஸ்டான ஒரு டிமாண்ட் எடுக்கலாம். இதுதான் மோஸ்ட்லி ஒர்க் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு இந்த 3 டிமாண்ட்ல ஏதாவது ஒரு டிமாண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஜூம் பண்றேன். ப்ரோ ஆக்சுவலா அப்ப எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற டிமாண்ட் தான் ப்ரோ எடுக்கணும். சூப்பர் ப்ரோ. அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் வரைக்கும் மார்க்கெட் வருவான், வரும்போது மேனிபுலேட் பண்ணிட்டே வருவான் இந்த டிமாண்ட். நேற்று நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இது மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான், ஆனால் மறுபடியும் அடிப்பான் கீழே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடிச்சிட்டான், நம்ம என்ட்ரி போகல. ஓகேங்களா? சப்ளைல நமக்கு செல் பண்ணுவான்னு சொன்னோம், அதுவும் நம்ம அப்ரோச் பண்ணல. ஏன்னா நம்ம ரூல் படி கரெக்டாக இருக்கும். டிமாண்ட்ல தொட்டிருக்கான், டிமாண்ட்ல மிட்டிகேட் பண்ணியிருக்கான்றப்போ நம்ம பை செட்டப்பை பார்க்கணுமே தவிர செல் வந்து பார்க்கக்கூடாது. செல் இருந்தாலும் செல் போகக்கூடாது. இந்த ரூலை நம்ம பிரேக் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம ட்ரேடிங்கில் பொழைச்சிடலாம். சரி ப்ரோ, சரி மறுபடியும் வருவோம். இப்போ இங்கே டிமாண்ட் வந்து மிட்டிகேட் ஆகலை. அப்போ இது மிட்டிகேட் ஆகணும்னா மார்க்கெட் மேலே இருந்து கீழே வரணும், ரைட்டா? இப்போ நான் டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போகிறேன். டெய்லி டைம் ஃப்ரேமில் இது நமக்கு லிக்விடிட்டி ஆன்ட்டு, ஆனால் இதை சோச்சா எடுத்திருப்பாங்களே எல்லாருமே. அப்போ இந்த சோச்சுக்கு இதுதானே சப்ளை. இந்த சப்ளைவை கவுண்டருக்கு யூஸ் பண்ணலாமா இந்த டிமாண்டை தொடர வரைக்கும்? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட் ஃபுல்லாக கீழே போகாது. அதனால தான் அவ்வளோ பெரிய செல் ஆர்டர் இந்த சப்ளையில் இல்லை. அதனால தான் மார்க்கெட் வந்து விக்கு விட்டுருக்கான் இவ்வளோ பெருசாக மேலே. இது இப்போ முன்னாடியே சொன்னது தான், அந்த சப்ளையில் செல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்காம இது வந்து நமக்கு ரீஃபண்ட் மட்டும் ஃபெயில் பண்ணிட்டான். நம்ம 4 ஹவரில் சோச் பார்த்தா போதும். ஓகேங்களா? இப்போ 4 ஹவரில் நமக்கு பிஒஎஸ் சோச்சு. அடுத்தது ஒன்று நடந்திருக்கு. இது என்ன ப்ரோ, பிஒஎஸ்ஸா சோச்சா? இது சோச். ஏன்னா நம்ம ட்ரெண்டுக்கு எகேன்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறோம், அப்போ இது சோச்சாக தான் கன்சிடர் பண்ணும். உங்களுக்கு தெரியும், ரைட்டா? அப்போ இது சோச்சு. 2 ஸ்ட்ரக்சருமே நமக்கு ஒரே ஸ்ட்ரக்சர் தான். புரியுதுங்களா? 2 ஸ்ட்ரக்சருமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான். அப்போ இதில் இந்த இடத்துல நான் ஒரு சப்ளை வந்து எடுக்கிறேன். இது இப்போது ஏதாவது இது வேலிடான ஒரு சப்ளைன்னு அசியூம் பண்ணிக்கங்க. இதில் இம்பேலன்ஸ் இல்லை, பட் வேலிடான சப்ளை. எக்ஸாம்பிளுக்கு இது வந்து எடுக்கலாமா வேண்டாமா? லிக்விடிட்டி வைஸாக பாருங்க. லிக்விடிட்டி இருக்கு ப்ரோ, எடுக்கலாம். இப்போ டபுள் சார்ஜ் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரீம் சப்ளை தான் வேலிடா எடுத்துக்கணும் நம்ம. சூப்பர் ப்ரோ. அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரீம் தான் வேலிடா எடுத்துக்கணும். இது நமக்கு என்னவாயிடுச்சு, இன்டியூஸ்மெண்ட் ஆயிடுச்சா? எஸ் ப்ரோ. இப்போ கீழே இருக்கு, இதில் நம்ம இங்கே ஒரு சப்ளை இருக்கு, இதை நம்ம எடுப்போமா? இல்லை ப்ரோ, கவுண்டர் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரீம் தவிர வேற எங்கேயுமே நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஆமாம், கவுண்டர் மட்டும் கிடையாது, எது நீங்கள் எல்லாத்துக்குமே அப்படி தான் ட்ரை பண்ணணும். அது சேஃப், ஹைலி ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? அப்போது எக்ஸ்ட்ரீமுக்கு எப்படி இருந்தாலும் போவான். நமக்கு இதெல்லாம் மேனிப்புலேஷன். இங்கே பிஓஎஸ் கொடுக்கறது, இங்கே பிஓஎஸ் கொடுக்கறது எல்லாம் மேனிப்புலேஷன். இதெல்லாம் மேனிப்புலேட் பண்ணுவான். இது நம்ம இங்கே வரதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தது தான், கிளாஸ்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், ரைட்டா? அப்போது சப்ளை என்ன சப்ளை? என்ன ப்ரோ? எல்லாமே இன்டியூஸ்மெண்ட்டாக கிரியேட் பண்ணுறாங்க. ஆமாம், என்டையர்லி இன்டியூஸ்மெண்ட். சரி, சப்ளை என்ன சப்ளை ப்ரோ? இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் சப்ளை தான் ப்ரோ. எக்ஸ்ட்ரீம் சப்ளை. இந்த சப்ளைல 50% போலாமா இல்ல முன்னாடியே வரலாமா? நமக்கு இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பாடி கேண்டில் மாதிரி இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. அதனால அதை நம்ம டச் பண்ணா கூட போதும். ஓகே, அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரீம் வரணும்னு அவசியம் இல்லை. சொல்லுங்க ப்ரோ. டபுள் சிஹெச்ஓ இருக்கறனால நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம அப்ரோச் பண்ணிச்சுனா போதும். மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம் சப்ளை அப்ரோச் பண்ணிச்சுனா போதும். அப்ரோச் பண்ணாலே போதும். ஓகேங்களா?
ஓ! அப்போ எஸ் ப்ரோ. மார்க்கெட் வந்து அப்ரோச் பண்ணுதா அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ரோச் பண்ணுது முன்னாடியே. எஸ் ஸோ ப்ரோ. மிட்டிகேட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணோம், 15 மினிட்ஸ் போனோம். 15 மினிட்ஸ் போயிட்டு இங்கே ஒரு செட்டப் வந்து கொடுத்தோம். 2 இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? லோ பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே. 2 சப்ளை எடுத்தோம். ஃபஸ்ட்டு சப்ளையில் நான் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த சப்ளையில் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். ரீசன் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. நான் வந்து இதில் செஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம 15 மினிட்ஸில் இருக்கோம். இப்போ நான் செஷன் ஓப்பன் ஓகே. பண்ணுறேன். கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது ஒர்க் ஆகாதுன்றேன். என்ன ரீசன் இருக்கலாம்? பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து டெசிஷனல், இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரீம். டிசிஷனலில் என்ன ஓகே. பண்ணலாம்? டிஜிட்டல் நம்ம எடுக்கக்கூடாது ப்ரோ. அதாவது கவுண்டர் அடிக்கும்போது டிஜிட்டலில் நம்ம எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாது. பட் இன்ட்ராடே பண்ணலாமா? இன்ட்ராடே பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு இன்ட்ராடே செட்டப் பார்க்கலாமா? 5 மினிட் போகிறோம். மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? எஸ். லண்டன் செஷன். ஓகேங்களா? லண்டனில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். இன்ட்ராடே எடுக்கலாம். இன்ட்ராடே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக ஏதாவது ஹண்ட் ஆகக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னா, அதை வந்து நம்ம செட்டப்பாக எடுத்துக்கலாம். இல்லைனா அன்மிட்டிகேட்டட் டிமாண்டை நம்ம டார்கெட் பண்ணலாம். ஓகே. இன்ட்ராடே லோவர் டைம் ஃப்ரேமில் இந்த டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகுன்ற ஒரு அசிமுக்கு வருவோம். இங்கேருந்து அகைன் மேலே தான் போவான்ட்டு நம்ம அசியூம் பண்ணுவோம். இங்கே நம்ம டிபி செட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது இதில் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். செஷன் இருக்கா? எல்லாம் பக்காவாக இருக்குது. ஓகேங்களா? இருக்கு. இந்த இடத்துல இங்கே சப்ளை இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதில் இது கரெக்டான இன்டியூஸ்மெண்ட்டான்னு சொல்லுங்கள் ப்ரோ பார்க்கலாம். நான் 2 மார்க் பண்ணுறேன். இது கரெக்டான இன்டியூஸ்மெண்ட்டா இல்லை இது கரெக்டான இன்டியூஸ்மெண்ட்டா ப்ரோ? எதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இதான் ப்ரோ, இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். எது ப்ரோ? கீழே மேலையா? கீழே இருக்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட். கீழே இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். பக்காவான இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருச்சு நமக்கு. லண்டனில் நமக்கு ஆப்ரேட் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல நம்ம தாராளமாக என்ட்ரி வந்து போகலாம். எந்த இடத்துல நம்ம எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணலாம் ப்ரோ? சொல்லுங்கள் நீங்களே. ஆக்சுவலாக அந்த டாப்பில் தான் ப்ரோ பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சூப்பர் ப்ரோ. அப்போ சப்ளை இருக்குது, அதுக்கு ப்ரீவியஸ் ஐஎம் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் இப்படி மேலே வைக்கிறது பெட்டர். ஓகேங்களா? இன்ட்ராடே செட்டப் இதில் வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1:7 எடுக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? சரி, இப்போ மறுபடியும் நான் 15 மினிட்ஸ் வரேன். இது ஒர்க் ஆகாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன் ஒர்க் ஆகாதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். இது பார்த்துட்டோம், அவ்வளோதான். ஏன் ஒர்க் ஆகாதுன்னா இன்ட்ராடே வேலையை முடிச்சிட்டான். ஓகேங்களா? கீழே வந்து ஆமாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து இந்த இடத்துல என்ட்ரி போயிருந்தாங்க. அவங்க என்ட்ரி எடுத்திருந்தாங்க. இதே ஃபார்முலா வச்சு என்ட்ரி எடுத்திருந்தாங்க. நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஓகே பர்ஃபெக்ட் என்ட்ரி, ஆனால் மேலே வந்துடுவான்னு சொல்லியிருந்தேன். அப்போது எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துடுவான், எப்படி இருந்தாலும் வந்துடுவான். இப்போ இது இன்டியூஸ்மெண்ட்டா? எல்லாரும் உள்ளே வந்துட்டாங்க. எஸ்எம்சிலாம் பிரேக் ஈவன் பண்ணியிருப்பாங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துலையும் இருப்பாங்க எல்லாருமே. ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து பையை இங்கே கண்ட்ரோல் பண்ணி இங்கே அடிச்சிருக்கான். ஸோ நமக்கு சூப்பரான ஒரு அமௌண்ட் மேலே இருக்குது. இது இன்வெஸ்ட்மெண்ட். அது இல்லாமல் யூடியூப்பில் கூட நான் போட்டிருந்தேன். இதில் வந்து ஒரு 2 செஷன் லிக்விடிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். லண்டனும் சிட்டிங்கில் இருக்குது, நியூயார்க்கும் சிட்டிங்கில் இருக்குது. நல்ல ஒரு லிக்விடிட்டி இருக்கும். அடிச்சுட்டு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வருவான்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இவ்வளோ தூரம் போயிடுச்சு எப்படி ப்ரோ வரும்னு கேட்டிருந்தாங்க டிஸ்கார்ட்லேயே. மார்க்கெட் வரும்னா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணால் வந்துட்டான். ஓகேங்களா? இப்போது இந்த சப்ளையில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? 5 மினிட் போகிறோம். 5 மினிட் போயிட்டு நம்ம கிளாஸ்லேயே வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ பிஓஎஸ் அண்ட் சோர்சஸ் பார்க்குறோம். ஒரே ஒரு சப்ளை இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நோ இன்டியூஸ்மெண்ட், ஒரு எக்ஸ்பென்ஷனல் மூவ் கொடுத்துருக்கோம். பட் பர்ஃபெக்டான எல்லா க்ரைட்டீரியாவும் இருக்குது. இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி கூட நம்ம பிளான் பண்ணலாம். இது ஓகே தான்.
பட் இப்படி ஒரு எக்ஸ்பேன்ஷனல் மூவ் இருந்துச்சுன்னா ஓவரான பவர் வந்து இந்த ஐயில் தான் இருக்கும். இது வந்து நம்ம கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். இந்த ஹையை ஒரு ஸ்வீப் பண்ணலாம், இந்த சப்ளைலையும் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட்டும் கிரியேட் பண்ணிட்டான். இந்த சப்ளையில் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறோம். 1 மினிட்டுக்கு போனோம்னு வைங்களேன், இந்த இடத்துல மெஸ்ஸியான செட்டப் இருக்குது அப்படின்றனால இந்த சப்ளை நான் சொல்லியிருந்தேன், நம்ம கிளாஸில் பார்த்துருந்தோம்ல. ஸோ இங்கேருந்து நம்ம செல் பண்ணுறோம். மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த இடத்துலேருந்து செல் பண்ணி கீழே வந்து அப்ரோச் பண்ணுறான். ஓகேங்களா? நான் வந்து எங்கே எக்ஸிட் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்வேர் இந்த இந்த இடத்துல சம்வேர் இங்கே இல்லைனா இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ கொஞ்சம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம ஹோல்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ மார்க்கெட் ஃபைனலாக வந்து இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் நமக்கு டிபி வந்து கொடுக்குறோம். ஸோ இதில் 1300 சம்திங் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன் இந்த இடத்துல. இந்த ஒரு சின்ன மூக்கே வந்து பண்ணியிருந்தேன். $60 ரிஸ்க் தான். ஓகே சரி, இப்போ சொல்லுங்க ப்ரோ. $60 $1000 1300 சம்திங். ஓகே ப்ரோ, இப்போது இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் இருந்து கவுண்டர் எடுக்கலான்னு பார்த்தோம். கவுண்டர் எப்படி இருந்துச்சு, இன்டியூஸ்மெண்ட் எல்லாமே பார்த்தோம். உங்களுக்கு இது புரிஞ்சதில்ல? புரிஞ்சுது ப்ரோ. இப்போ ஃபைனலாக நமக்கு டிமாண்டுக்கு வந்துட்டான் நம்ம பிளான் பண்ண மாதிரி. இப்போ இந்த 3 டிமாண்ட்லேயும் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். 2 டிமாண்டில் லாஸ் பண்ணாலும் லாஸ்ட் டிமாண்டில் கொடுத்துருவான். அப்படி 3த்துலையுமே லாஸ் பண்ணாலும் சின்ன லாஸ் தான் ஆக போகுது. ஒரு $150 லாஸ் ஆகும். $50 ரிஸ்க் எடுக்கணும்னா. ஆனால் அதே $50 $60க்கு நான் அதை ஹோல்டு பண்ணியிருந்தேன்னா எனக்கு $4000 ப்ராஃபிட்டு. ஆனால் நான் 1300லேயே எக்ஸிட் ஆகிட்டேன் சம்வேர் இந்த இடத்துல. ஓகேங்களா? அதனால் லாஸ் நினச்சி நோ வரி, கவலைப்படவே தேவையில்லை. சரி ப்ரோ, இப்போது இது இன்டியூஸ்மெண்ட், 3மே நமக்கு டிமாண்டு. இது எந்த டிமாண்ட் ஒர்க் ஆகுன்றதை நீங்கள் சொன்னீங்க, இதுதான் ஹைலி ப்ராபிலிட்டி. அப்போ இது ரெண்டுத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்ராடே பண்ணலாமா? இன்ட்ராடே பண்ணலாம் ப்ரோ. அப்போ ஃபஸ்ட்டு டிமாண்டில் மார்க்கெட் 50% வரலாமா? வரணும் ப்ரோ. அப்போ 50% வர்ற வரைக்கும் நமக்கு மார்க்கெட் என்னவா இருக்க போகுது, ட்ரெண்ட் வந்து செல்லில் தான் இருக்கு. ட்ரெண்டு செல்லில் தான் இருக்க போகுது, ரைட்டா? ஓகே, நான் வந்து ஒரு ரீஃபண்ட்மெண்ட் எடுக்கிறேன். இதுலேயே ரீஃபண்ட்மெண்ட் எடுக்கிறேன். இதில் ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. ரீஃபண்ட்மெண்ட் இல்லைன்னா டிமாண்டுக்குள்ளே என்ன இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் ப்ரோ. மேனிபுலேஷன் நடக்கலையா? மேனிபுலேஷன் நடக்கல. ஆமாம் ப்ரோ, மேனிபுலேஷன் நடக்கலை. அப்போது மேனிபுலேஷன் நடக்கலைன்னா இன்ஸ்டியூஷன் உள்ளே இல்லை. அப்போ ரெண்டாவது டிமாண்ட் ஒர்க் ஆகிறது கொஞ்சம் கஷ்டன்றனால நம்ம என்ட்ரி ட்ரை பண்ணாமலாம் இருக்கக்கூடாது. நம்ம கஷ்டம்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிஸ்க்கை கொஞ்சம் கம்மி பண்ண போகிறோம், அவ்வளோதான். இல்லைனா ஒரு கன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். சரி, இப்போ இங்கே ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒரு மிட்டிகேஷன் எஸ்டர்டே கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம். இங்கே ஒரு மிட்டிகேஷன், இந்த டிமாண்ட் ஃபெயில் பண்ணுவான், இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். மார்க்கெட் கொடுக்குறான்னா ஒரு கன்ஃபர்மேஷன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்தால் நோ கன்ஃபர்மேஷன், நமக்கு எங்கேயுமே கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. 1 மினிட் வரைக்குமே நமக்கு எங்கேயுமே கன்ஃபர்மேஷன் மிட்டிகேட் பண்ணதுலேருந்து கொடுக்கல. அதனால் நம்ம என்ட்ரி எங்கேயுமே போகல. கன்ஃபர்மேஷன் இருக்கா இதில்? இல்லை ப்ரோ, இல்லை. இல்லை, அப்போ நம்ம நோ என்ட்ரி போக மாட்டோம், ரைட்டா? அப்போ இது ஃபெயில் பண்ணிட்டான், நம்ம என்ட்ரியும் போகலை. இப்போ ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான், பட் 50% வரல. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணணும். ரூல் இஸ் ரூல், ஓகேங்களா? மார்க்கெட் கொடுக்குறான்னா நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ண சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ, அதில் இன்னொரு இருக்குங்களா? இன்னொரு ரீஃபண்ட்மெண்ட்? இல்லை இன்னொன்று ஒன்று தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இவங்க செக் பண்ணிடுவோம். ஒன்று தான் இருக்குது. இது வந்து இம்பேலன்ஸ் இல்லை. இல்லை இங்கே சூப்பர் ப்ரோ, இங்கே ஒன்று இருக்குது. அப்போது 50% இங்கே போடுவோம். பரவாயில்ல, பிடிச்சிட்டிங்க. இங்கே வந்து போட்டு வச்சுருக்கீங்களோ நீங்கள் சார்ட்டில்? சூப்பர் ப்ரோ. அப்போ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு செகண்ட் ரீஃபண்ட்மெண்ட் தான் வரப்போகிறான்னு. ஏன்னா அது லிக்விடிட்டி எடுத்துக்கலாம் ப்ரோ, இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கலாமா? ஆமாம், உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். சூப்பர். அப்போது செகண்ட் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரப்போகிறான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ரீஃபண்ட்மெண்ட்டில் நம்ம என்ட்ரி போகலாமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி போகணும். மார்க்கெட் கொடுக்குதுன்னா என்ட்ரி போகணும். லாஸ் கொடுக்குதுன்னா லாஸும் பண்ணணும். நம்ம மார்க்கெட் ப்ராஃபிட் கொடுக்கும், ப்ராஃபிட் மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது. லாஸ் கொடுத்தா லாஸ் பண்ணணும், நம்ம பண்ணி தான் நம்ம எடுக்கணும். அப்போ இந்த ரீஃபண்ட்மெண்ட் ஆனால் மோஸ்ட்லி நமக்கு கரெக்டாக லாஸ் கொடுக்காது.
இப்போ இந்த ரீஃபண்ட்மெண்ட்லேயே நான் வந்து 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்குறேன். 5 மினிட் தானே? எஸ் ப்ரோ. அப்போது இது வந்து நமக்கு பிஓஎஸா? எஸ் ப்ரோ, பிஓஎஸ் இங்கே இருக்குது. அப்போது ஹைன்றது எங்கே இருக்குது ப்ரோ? இங்கே தானே இருக்குது. எஸ் ப்ரோ. ஓகேங்களா? ஹைன்றது மேலே இருக்குது. அப்போது இந்த ஹை எடுத்தா நமக்கு இந்த பிஓஎஸ்க்கு நம்ம இந்த இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்களா, அதை நம்ம ஹையா எடுக்கக்கூடாதுல்ல ப்ரோ? அது ஒரு இல்லை ஹையாக எடுக்கக்கூடாது. நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்விங்கு தானே எடுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே பிஓஎஸ் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரீம் ஸ்விங்கு விக்கு விட்டுருக்கான். விக்கை கணக்கு வச்சுக்காதீங்க. இதோட எக்ஸ்ட்ரீம் ஸ்விங்கை தான் நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து மார்க்கெட் அப்படி கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்ணுறான். இப்படி இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறான். அப்போது இந்த லோவில் மார்க் பண்ணி இதில் எது எக்ஸ்ட்ரீம் ஹையோ அதை தான் நம்ம எடுக்கணும். நடுவில் எடுக்க சிம்பிள். எக்ஸ்ட்ரீம் ஹை அண்ட் எக்ஸ்ட்ரீம் லோ, இதுதான் வந்து உங்களுக்கு ரேஞ்சு. அப்போ இந்த ஹை, இப்போ நீங்கள் இதை எடுத்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா டிமாண்ட் எடுத்து பை சோச்சா எடுத்துட்டு டிமாண்ட் எடுத்து பை போயிட்டு இருப்பீங்க. பர்ஃபெக்ட் டிமாண்ட் எங்கே இருக்குது? எங்கேயுமே இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? இது என்ன ஆயிருக்கும்? ஃபெயில் ஆயிருக்குமா? டிமாண்ட் பாருங்க, எங்கேயுமே டிமாண்ட் கிடையாது. இங்கே கூட ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகே, இது ஒரு டிமாண்ட் இருக்குது, இது ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இங்கே மிட்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இது மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கான் இந்த டிமாண்டுக்கு. திடீர்னு கீழே வந்துடுவான். ஓகேங்களா? அதனால எக்ஸ்ட்ரீம் ஹை தான் உங்களுக்கு சோச். இது சோச் பண்ணலை. மார்க்கெட்டோட அப்ரோச் கீழே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரணும் தான் அப்ரோச் இருக்குது. எஸ் ப்ரோ. அப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டு என்னவா இருக்கலாம்? செல்லு. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா? பக்காவான மேனுவல் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகும். ஆனால் நம்ம இங்கே செல் பண்ணக்கூடாது, ஏன்னா டிமாண்ட் கண்ட்ரோலில் இருக்கப்போ செல் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே நம்ம ஒரு செட்டப் பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருந்துச்சு, திடீர்னு இப்படி போயிட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு கூட மறுபடியும் கீழே வருவானுங்க. இதுதான் மேனிபுலேஷன். அதனால நம்ம செல் பார்க்கக்கூடாது. ஆனால் இதுதான் ரூல். ரூல் ஒர்க் ஆயிருக்கா? கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. எல்லா க்ரைட்டீரியாவும் இருந்து கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. மார்க்கெட்டோட அப்ரோச் டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். பட் நம்ம இங்கே செல் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஏன் செல் பண்ணலான்னு சொல்கிறேன்னா, எல்லா க்ரைட்டீரியாவும் நம்ம எடுக்கணும். 50% மிட்டிகேட் ஆகலை, உள்ளே இருக்க ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் ஆகலை, மார்க்கெட் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கும் சோர்ஸ் கொடுக்கல, அப்போது செல்லில் தான் இருக்கான் ஸ்டில்லு. அப்போது கீழே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரலாம். ஸோ கீழே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரணும்னா மேலே ஏதாவது ஒரு சப்ளை எடுக்கணும். நம்ம ஸ்டில் ரூலில் தானே இருக்கோம். எஸ் ப்ரோ. அப்போது இங்கேருந்து நம்ம செல் பண்ணலாம். பட் செல் வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிமாண்டுக்கு வந்துட்டான். ஃபஸ்ட்டு டிமாண்டுக்கு வந்துட்டான். இந்த டிமாண்டில் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகலாம் ப்ரோ? எக்ஸ்ட்ரீம் சப்ளை போகலாம் ப்ரோ. இல்லை, இந்த டிமாண்டுக்குள்ளே சொல்கிறேன். இது மிட்டிகேட்ன்றது எவ்வளோ தூரம் மிட்டிகேட் ஆகலாம்? 50% வரணும் ப்ரோ. 50%. அப்புறம் 50%ல் என்ன இருக்குது ப்ரோ? ரிஃபைன்மெண்ட் ப்ரோ. 50%ல் ரீஃபண்ட்மெண்ட்டு, எக்ஸ்ட்ரீம் ரீஃபண்ட்மெண்ட்டு வரைக்கும் மார்க்கெட் வந்து வரலாம். இதே தான் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டும் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டும் சேம். இதே அப்ரோச் பண்ணோம். இப்போது எக்ஸ்ட்ரீம் நமக்கு ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கனால மூணுத்துலேயுமே நம்ம பார்க்க வேண்டியதை பார்க்கணும். என்ட்ரி போட வேண்டியதை போடணும். அது லாஸோ ப்ராஃபிட்டோ போடணும். அவங்க லாஸ் ஆக போகுதுன்னா மோஸ்ட்லி நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்காது. அப்படி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுன்னா மார்க்கெட் பிரேக் ஈவன் கொடுத்துரும். பிரேக் ஈவன் கொடுத்துட்டு தான் நமக்கு எஸ்எல்லுக்கு போகும். அப்படி உங்களுக்கு எஸ்எல்ஏ ஹிட் ஆகிட்டாலும் சின்ன ப்ராஃபிட்டாக இருக்கும், சரி சின்ன லாஸாக இருக்கணும். ஓகே, இதை பண்ணாலே நமக்கு போதும். ஓகேங்களா? இப்போ ஜிபிபிஎஸ்டிக்கு நம்ம வரோம். இது கொஞ்சம் பெரிய கான்செப்ட். மறுபடியும் சொல்லுங்கள். ஜிபிபிஎஸ்டியில் இது பிஓஎஸ். மார்க்கெட்டோட அப்ரோச் மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு இருக்குது. சப்ளைக்காக தான் மார்க்கெட் மேலே போகணும். அப்போது இங்கேருந்து நம்ம வருவோம். கொஞ்சம் ஃபீவர் ப்ரோ, அதான் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. ஓகே ப்ரோ. இப்போ ஜிபிபியூஎஸ்டியில் மார்க்கெட்டோட அப்ரோச் சப்ளைக்கு போகணும்.
இப்போ இந்த டிமாண்ட் எடுத்து மார்க்கெட் சப்ளைக்கு போகணும். இதுதான் பிளான். இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகுமா? அதை பாருங்க ப்ரோ. இந்த டிமாண்டுக்கான கிரைட்டீரியாஸ் இருக்கான்னு பாருங்க. கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை பிடிங்க பார்க்கலாம். இந்த டிமாண்ட் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான்னு பாருங்க. இல்லைங்க. இல்ல அதுக்கு அப்போ முன்னாடி இருக்கிறது சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கிரைட்டீரியாவில் அது வரல. முன்னாடி அது ஆக்சுவலாக அது இருக்கிறது அது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அந்த கிரைட்டீரியாவில் வரல. அதனால அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்க முடியாது. இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்க முடியாது, ஃபெயில் ஆயிரும் டிமாண்டு. அப்போ இது ஃபெயில் ஆகுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய லோ லிக்விடிட்டியாக க்ளோ சாப்பிடும். சொல்லுங்க ப்ரோ. லிக்விடிட்டி ப்ரோ. லிக்விடிட்டி. அப்போ இந்த லோ எடுத்துருவான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? எஸ் ப்ரோ. இந்த லோ எடுத்தானா நெக்ஸ்ட் எங்கே போவோம் ப்ரோ? பாட்டமில் இருக்கிற டிமாண்ட் இருக்குது அதில் போகலாம் ப்ரோ. டிசிஷனலுக்கு போகலாம், இல்லைன்னா எக்ஸ்ட்ரீமுக்கு போகலாம். ரெண்டு இதில் ஏதாவது ஒரு இதுக்கு போகும். அவ்வளோதான். அப்போது இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து போகணும், இந்த லோக்கு மார்க்கெட் போகணும். அப்போது இந்த லோ இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் போகணும். இந்த டிமாண்டுக்கு இந்த லோன்றது என்னவா இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. இவ்வளோதான் ப்ரோ லிக்விடிட்டியே. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறான்? கீழே வரான். நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டான். இப்போ நமக்கு இந்த டிமாண்ட் பிரேக் ஆக போகிறது ப்ரீவியஸாகவே நமக்கு தெரிஞ்சிருச்சு. எஸ் ப்ரோ. இப்போ அது பிரேக் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனால பிரேக் ஆயிருங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல பிரேக் ஆயிட்டான். இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆயிருக்கலாம் ப்ரோ? சொல்லுங்க. ஃபிளிப் கிரியேட் ஆயிருக்கு ப்ரோ. அவ்வளோதான். இப்போ ஃபிளிப்ன்றது உங்களுக்கு எது? ஃபிளிப்புங்கிறது அந்த அந்த பெரிய கேண்டலுக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அந்த அவ்வளோதான். அப்போ இது ஃபிளிப். அவ்வளோதான், சிம்பிள். இதில் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ணியிருந்தோம். இங்கே இந்த ப்ளூ கலரில் வந்து 4 ஹவர் போனோம். 4 ஹவரில் இந்த சப்ளை வந்து நம்ம எடுத்திருந்தோம். இந்த சப்ளை எடுத்துகிட்டு கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து நம்ம என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். இதில் ஒரு டெசிஷனலில் ஒரு என்ட்ரியும் எக்ஸ்ட்ரீமில் ஒரு என்ட்ரியும் வந்து கொடுத்தது. ஸோ இந்த இடத்துல இதுலேயே கன்ஃபர்மேஷன் பார்த்து 1 மினிட்ல ஒரு இன்ட்ராடே போட்டோம். எதுக்கு இன்ட்ராடே போட்டோம் சொல்லுங்கள்? இந்த இடத்துல சோச் இருக்கு. சோச் கொடுத்துட்டதுக்கு அப்புறமா நம்ம இங்கே ஒரு சப்ளை கிடச்சிருக்கு, இங்கே ஒரு சப்ளை கிடச்சிருக்கு. நான் இந்த சப்ளையில் இன்ட்ராடே பண்ணியிருந்தேன். ஏன் பண்ணியிருந்தேன் ப்ரோ? ரீசன் சொல்லுங்கள் பார்ப்போம். அது சப்ளை தொட்டு வந்த சப்ளைங்கனால நம்ம அதை எடுத்துருக்கோம். டிசிஷனலுங்கனால இன்ட்ராடே எடுத்திருக்கோம். சிம்பிள் ப்ரோ, அவ்வளோதான். இந்த இடத்துல 1 மினிட்ல என்ட்ரி போட்டு நம்ம சம்பர் ஒரு லோவில் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இதுலேயே பெரிய ப்ராஃபிட் பிடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தோம், லோ அடிச்சுட்டு இந்த சப்ளை வருவான், இங்கேருந்து நம்ம பொசிஷன் ஹோல்டு பண்ணலான்னு பிளான் பண்ணேன். பட் வரவே இல்லை. மார்க்கெட் அப்படியே கீழே போயிட்டான். 1 மினிட்ல பிடிக்கிற என்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம்ல பிடிக்கிற என்ட்ரி மாதிரியே ப்ராஃபிட் உண்மையாலுமே அந்த அளவுக்கு கொடுக்கும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஏன்னா எக்ஸல் வந்து ரொம்ப இருக்கும், ஒரு 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் அந்த மாதிரி தான் கிடைக்குது. ஆமாம் ப்ரோ. ஸோ இது இன்ட்ராடே பண்ணதுக்கான ரீசன் டெசிஷனல். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் பெண்டிங் விட்டுருக்கான். ஆனால் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணலை. மிட்டிகேட் பண்ணாமல் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டான். 4 ஹவர் வந்து போவோம். இப்போ இந்த 4 ஹவரில் நமக்கு ட்ரெண்டு வந்து டெய்லியில் ஓகேங்களா? டெய்லியில் நமக்கு இது லிக்விடிட்டியாக எடுத்துட்டான். இந்த டிமாண்ட்லேருந்து பை போகணும். இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ண உடனே மார்க்கெட் வந்து மறுபடியும் டிமாண்டுக்கே ரிட்டர்ன் வருவான், இந்த டிமாண்டுக்கே ரிட்டர்ன் வருவான் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? அது என்ன ரீசன் ப்ரோ சொல்லுங்கள்? என்ன ரீசனாலும் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அது 50% ஆஃப் அந்த டிசிஷனல் டிமாண்டை வந்து அப்ரோச் பண்ணலை. டிமாண்டில் 50% அப்ரோச் பண்ணலை. டிமாண்டை 50% அப்ரோச் பண்ணலை. பை ஆர்டர் பஞ்ச் ஆகலை. இந்த இடத்துல பண்ணால் தான் பை ஆர்டர் வரும். அப்போது லோவர் டைம் ஃப்ரேம் போகணும். மிட்டிகேட் பண்ணதுனால நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் போகிறோம். 4 ஹவருக்கு டெய்லியிலேருந்து 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரில் நமக்கு இங்கே இருக்கு 50% ஆஃப் டிமாண்டை வந்து அப்ரோச் பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த மார்க்கெட் வருமா இல்லை வராமல் வரும் மோஸ்ட்லி வந்துடும். ஓகே ஓகேங்களா? இப்போ இது வருமா வராதான்றத இன்னும் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் வச்சு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நமக்கு மிட்டிகேட் பண்ணுறான். இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த ஸ்விங்கில்
எக்ஸ்ட்ரீம் சப்ளை இதுதானே? வேற எங்கேயாவது சப்ளை இருக்கா? இல்ல ப்ரோ, அது ஒண்ணுதான். 4 ஹவர்ல ஓகேங்களா? இது ஒன்று தான். ஆனால் இது ஃபெயில் ஆயிரும்னு சொல்லியிருந்தேன். எதனால ஃபெயில் ஆயிரும்னு சொல்லியிருந்தேன் சொல்லுங்க ப்ரோ. பிடிங்க பார்ப்போம். அந்த ஒயிட் கலர் கேண்டில் பாருங்க, பிடிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. அடுத்தது சொல்லுங்க ப்ரோ, நீங்களே சொல்லுங்க. ஃபுல் சைஸ் பாடி கேண்டிலா? எஸ், ஃபுல் சைஸ் பாடி கேண்டில். அவ்வளோதான், இது ஒர்க் ஆகாது. இப்போது இது ஒர்க் ஆகாது. இதில் நம்ம ஒரு இண்டிகேஷன் பார்க்கலாம். எப்படின்னா இப்போ இப்போ நமக்கு சொல்லுங்க. இந்த ஓபி மட்டும் அப்பப்போ அந்த ஃபுல் சைஸ் 50% பாடி கேண்டில் இது மட்டும் அப்பப்போ வர மாட்டேங்குது. அந்த ஆப்போசிட்ல இருந்து இன்பேலன்ஸ் இருந்தாவே அது ஓபிங்கிற மாதிரி மைண்ட்ல அப்பப்போ வந்துடுது. ஓகே ஓகே ப்ரோ, ஒரு பேப்பரில் எழுதி டேபிளில் கூட ஒட்டி வச்சுக்கோங்க, அது அப்படியே பழகிரும் நமக்கு. இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிட்டு சாதாரண ஒரு இன்வேலிடான சப்ளைவை மிட்டிகேட் பண்ணி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான்னா செல் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கான் அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? எஸ் ப்ரோ. செல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கான ரீசனும் உங்களுக்கு தெரியும். 50%க்கு மார்க்கெட் வரணும். இப்போது இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்து எக்ஸ்ட்ரீம் சப்ளை எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு வரணும். ஆனால் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு போகாமல் இன்ட்ராடேவில் கொடுக்கக்கூடிய டெசிஷன் சப்ளைலேயே இவ்வளோ தூரம் வந்திருக்கான்னா இங்கே எக்ஸ்ட்ரீமில் சம்திங் ஏதோ பெண்டிங் வச்சுருக்கான். புரியுதுங்களா? அப்போது இங்கே லைட்டாக ஒரு மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய சப்ளை அது ஹிட்டனாக இருக்குது, இதில் ஒர்க் ஆகிறது ஹைலி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்லேயே சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? யூடியூப்லேயே நம்ம போட்டிருக்கோம். பட் அது எந்த வீடியோன்னு எனக்கு தெரியல, நிறைய வீடியோ போடுறதுனால. நானும் தேடி பார்த்துட்டேன். அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இது லோ, இது மிட்டிகேஷன், இதுதான் ப்ரோ. மார்ச் 26 இதுக்கு அப்புறம் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த வீடியோன்னு தெரில. மார்ச் 26 ஓகேங்களா? மார்ச் 16க்கு அப்புறமா தான் ஏதோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த 3 மந்தில் எதுவும் தெரில, அது கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் வந்து அதுலேயே நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போது நான் இங்கே மார்க்கெட் நடந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் இங்கேருந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இது நடந்ததுக்கு அப்புறமும் சொல்லியிருந்தேன் என்ட்ரி எடுத்துருந்தது, இங்கே என்ட்ரி எடுத்துருந்தோம் அதையும் சொல்லியிருந்தேன். சரி, இப்போ இந்த சப்ளை ஹிட்டனாக இருக்குது. எதில் இருக்குது? 15 மினிட்ஸில் இருக்குது. ஸோ 15 மினிட்ஸுக்கு நம்ம போயிட்டு 15 மினிட்ஸில் நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். 15 மினிட்ஸ் சப்ளை, 5 மினிட்ல நமக்கு ரீஃபண்ட்மெண்ட், 1 மினிட்ல என்ட்ரி. ஓகேங்களா? இப்போ 1 மினிட் போனால் சார்ட் வராது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், லோ பிரேக் பண்ணியிருக்கான். நமக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது லோவர் டைம் ஃப்ரேமில், அதில் மிட்டிகேஷன். அதுக்கு அடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, அதுலேயும் மிட்டிகேஷன். அதுக்கு அடுத்ததும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, அதுலேயும் மிட்டிகேஷன். அப்புறமா நமக்கு இது எல்லாத்துலேயுமே நமக்கு என்ட்ரி தான். என்ட்ரி கொடுத்து தான் வந்திருக்கான். நம்ம என்ட்ரி போனது இந்த இடத்துல. இதையும் என்ட்ரி போனதை நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அதையும் வந்து பாருங்கள். இது எந்த இடத்துலலாம் எவ்வளோ சூப்பராக கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, நம்ம எப்படி எடுத்துருக்கலான்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு 1:50 இந்த என்ட்ரி. டிபி இங்கே தான் வருவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன், வந்துட்டான். ஏன் வந்தான்னு இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல, லிக்விடிட்டி வைஸாக பார்க்கும்போது. மறுபடியும் ஏன் இங்கே வந்தான்னு அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நான் டெய்லிக்கு போகிறேன். இப்போது இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே இந்த சப்ளைவை அப்ரோச் பண்ணணுமா? அது எப்படி இருந்தாலும் ஜிக்ஸாக்காக போனாலும் எப்படி இருந்தாலும் இந்த சப்ளைவை அப்ரோச் பண்ணணும். அதுக்கு இந்த டிமாண்ட்லேருந்து கிளம்புறோம். ஓகேங்களா? அப்போ இந்த டிமாண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் எங்கே கொடுக்குறோம்? இங்கே கொடுக்குறோம். கொஞ்சம் எரேஸ் பண்ணிடலாம். இங்கே இந்த சோர்ஸில் வந்து கொடுக்குறோம். ஓகே ரைட்டா? இப்போ இந்த சோர்ச்சில் வந்து கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? இந்த சோர்ச்சில் கரண்ட் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்குது, இந்த சோர்ஸில் இருக்குது. ஓகே ரைட்டா? இப்போது இந்த சோர்ச்சில் தான் கரண்ட் மார்க்கெட் இருக்குது. அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் வாங்க, எந்த டிமாண்ட் எடுக்கலாம் ப்ரோ? பாட்டம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரோ, பாட்டமோட ஃபர்ஸ்ட் தான்.
ஓகேங்களா? எஸ் ப்ரோ. வந்து நமக்கு வேலிட். அப்புறம் மார்க்கெட் வராம என்ன பண்ணிட்டான், அப்படியே மேல போயிட்டு இங்க இன்டியூஸ்மெண்ட்ட கிரியேட் பண்ணிட்டான். இப்ப எந்த டிமாண்ட் வேலிடா இருக்கலாம் ப்ரோ? ஃபர்ஸ்ட்ல இப்போ நம்ம வந்து டிசிஷன்லாம் எடுத்து நம்ம என்ட்ரி ஆ. அப்ரோச் பண்ணலாங்க. அவ்வளோதான். அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதே நம்ம எடுக்கலாம். இப்போ இந்த 3 டிமாண்ட்ல எது வந்து நீங்க பெர்ஃபெக்ட்டான டிமாண்ட்ன்னு சொல்லுவீங்க? பெர்ஃபெக்ட்டான ஆர்டர் பிளாக்ன்னு சொல்லுவீங்க? பெர்ஃபெக்ட்டான ஆர்டர்னா எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறது தான் ப்ரோ சொல்லுவேன். எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. அப்போ இது இல்லையா ப்ரோ? இது ஆர்டர் பிளாக் இல்லையா? கரெக்ட்டான ஆர்டர் பிளாக். அது ஓகே தான். ஆனா வந்து அதான் இன்ட்ராடேக்கு அது ஓகே. இன்ட்ராடேக்கு இது ஓகே. எக்ஸ்ட்ரீமுக்கு வருவோம். ஓகேங்களா? வரும். இப்போ இதுல வந்து நமக்கு இன்டியூஸ்மெண்ட் மேல இருக்குன்றனால நம்ம 3த்துல எதுல வேணாலும் போகலாம். பை போகலாம். எஸ் ப்ரோ. ஓகேங்களா? அப்போ நம்ம 3மே ஒரே ஸ்டேட்ல தான் வச்சு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ரெஃபைன்மென்ட் பண்ணி ரீஃபைன்மென்ட் போட்டுச்சுன்னா பண்ணி ஆமா சிம்பிள். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? சோர்ஸ் போடுறோம், டிமாண்ட் எடுக்கிறோம். ஆனா டிமாண்டுக்கு வராம மார்க்கெட் மேல போயிட்டான். இப்போ இந்த டிமாண்டுக்கு வருவானா? வருவோம் ப்ரோ. கண்டிப்பா டிமாண்டுக்கு வருவான். ஏன்னா பெண்டிங் விட்டுட்டாலே அவன் வந்துருவான். இப்போ மார்க்கெட் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா மார்க்கெட் மேல போகணும்னா இப்போ டிமாண்டை கண்ட்ரோல் எடுத்து பொசிஷன் எடுத்து மார்க்கெட் மேல போகணும். இப்போ இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரணும். அதுக்கு இந்த சப்ளை சொல்லுங்க ப்ரோ. இந்த விஷயம் தான் உண்மையாவே மார்க்கெட்ல இதை அனலைஸ் பண்ணி இப்படி சொல்றீங்க இல்லைங்களா, இந்த விஷயம் தான் மக்களுக்கு தெரிய வேண்டியது. இதுதான் வந்து ஒரு ஹை லெவலான ஒரு டீச்சிங்னா இதுதான். ஓகே ஓகே ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. வந்து அந்த பாட்டம்ல இருக்கிற அந்த 3 டிமாண்டை கண்டிப்பா அப்ரோச் பண்றதுக்கு உண்டான விஷயம் ஏன் அப்படிங்கறத வந்து நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் மேட்ரு. அது ஓகே எதனால அப்படிங்கிறது தான் வந்து இதுதான் உண்மையிலுமே ரொம்ப வந்து ஒரு எப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு அனலைசேஷன் சொல்றது இது. ஓகே ஓகே ப்ரோ. அதான் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக தான் சொல்லி கொடுத்தா தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது டக்குன்னு உட்காரும். ஏன்னா எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இந்த ஓபி சிஹெச்ஓ இது எல்லாமே நான் ஆல்ரெடி எனக்கு லேர்ன் பண்ணியிருக்கிறேன். எஸ்எம்சி கிளாஸ் பேமெண்ட் பண்ணி நான் லேர்ன் பண்ணியிருக்கிறேன். அந்த ஓபியில இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது உண்மையாலுமே உங்கள் கிளாஸில் தான் நான் கற்றுருக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் முன்னாடி கேட்கும்போது 50% அப்ரோச் பண்ணுவான் அப்படிங்கிறத சொன்னால், ஆனால் அந்த ஓபி வந்து நான் ஏன் அங்கேருந்து கீழே வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலை. அதை ஃபெயிலியர் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த இடத்துல ஓபிங்கிறது வந்து ஃபுல் பாடி கண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. ஓகே ஓகே உண்மையிலுமே அது ஃபைன் டியூன் பண்ணுறது உண்மையிலுமே சூப்பராக பண்ணுறீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. நீங்களும் பண்ணுவீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம். ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ இந்த டிமாண்டுக்கு வரப்போகிறான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து லிக்விடிட்டியாக அண்ட் ஆயிருக்கா இந்த லோ? அப்போ இது லிக்விடிட்டி அன்டா, இது லிக்விடிட்டின்னு உங்களுக்கு தெரியுது. லிக்விடிட்டின்னு தெரியாதப்போ இது சோச்சா தான் எடுப்பீங்க. அப்போ இது லிக்விடிட்டி தெரியாதவங்க சோச்சா எடுத்திருந்தாங்கன்னா சப்ளைன்றது இங்கே தானே இருக்கு. அங்கதான் இருக்கு ப்ரோ. இங்கே தான் ரீட்டைலர் ட்ரேடர்ஸ் வருவாங்க. ஓகேங்களா? இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எங்கே வெயிட் பண்ணுவாங்க? இங்கே வெயிட் பண்ணுவாங்க இந்த டிமாண்டில் வெயிட். எஸ் ப்ரோ. இப்போ இந்த ரீட்டைலர் ட்ரேடர்ஸ் இந்த சப்ளைல இருந்து நம்ம செல் பண்ணலாம். ஏன்னா இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரணும், அதுக்கு இந்த சப்ளை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனல் புஷ் பண்ணுவாங்க கீழே. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் கீழே வரணும் அப்படின்றனால இந்த சப்ளைல நம்ம என்ட்ரி வந்து ஒரு 5th கிளாஸில் நம்ம என்ட்ரி ட்ரிகர் ஆகிறதுக்கு என்ட்ரி கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் இந்த இடத்துல மார்க்கெட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டிஸ்காலில் கூட இந்த சப்ளைல ரீஃபண்ட்மெண்ட் பாருங்கள், 15 மினிட்ஸ் போங்க, கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போடுங்கன்னு நம்ம டிஸ்கால்லையும் போட்டிருந்தோம் இந்த சப்ளைல. ஓகேங்களா? நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் என்ன ஆயிடுச்சு, மிட்டிகேட் பண்ணிட்டான், ஃபெயிலியர் ஆகலை. இது வந்து 15 மினிட்ஸ், ரீஃபண்ட்மெண்ட் 4 ஹவர். 4 ஹவரில் தான் நம்ம ஃபெயிலியர் ஆயிருக்கான்னு பார்க்கணும். 4 ஹவரில் ஃபெயிலியர் ஆயிருக்கா பாருங்கள் இந்த இடம். அப்போது நம்ம 15 மினிட்ஸுக்கு போகலாம். ஃபெயிலியர் ஆயிருந்தால் போகக்கூடாது. இப்போ 15 மினிட்ஸில் நம்ம போகலாம். ஓகேங்களா? இப்போ 15 மினிட்ஸில் போகிறோம். லிக்விடிட்டியாக பாருங்கள் ப்ரோ, ஸ்ட்ரக்சரை சும்மா பார்க்காம லிக்விடிட்டியாக பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து பிஓஎஸ். நம்ம ப்ரோவில் இருக்கோமா கவுண்டரில் இருக்கோமா ப்ரோ? இப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல ப்ரோ கேட்குறீங்க? ஓவராலா இங்கே வரோம். ஓவராலாக ப்ரோவில் தான் ப்ரோ இருக்கும். இல்லை,
இப்போ இப்படி வரான். ஓகேங்களா? இந்த இடத்துல சோச் கொடுத்துருக்கான். எஸ் ப்ரோ. அப்போ இங்கே சோச் கொடுத்து பையில் இருக்கான். நம்ம சப்ளையில் எடுக்கிறோம். கவுண்டரா ப்ரோவா? கவுண்டர் ப்ரோ, அது கவுண்டர். கவுண்டர். அப்போது இந்த ஓவரால் சப்ளை கவுண்டர். இப்போ நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடு, இந்த இடத்துல எந்த ட்ரேடு பண்ணாலும் எல்லாமே கவுண்டர் தான். ஓகேங்களா? கவுண்டரில் நம்ம இருக்கோம், நம்ம இதில் வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ கவுண்டருக்கான கன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சிருச்சா? சோச் சோச் கிடச்சிருச்சு. ரைட்டா? இதுதான் சப்ளை. அடுத்தது இதுதான் சப்ளை மேலே. இதில் பர்ஃபெக்ட் சப்ளை மேலே ஆர்டர் பேக்காக இருக்குது. இது ஒரு ஹிடன் சப்ளைவாக இருக்குது. மேலே இருக்கிறது பெட்டர். மார்க்கெட் சப்ளை. ஆமாம், மார்க்கெட் இந்த பெரிய கேண்டல் வந்திருக்கானா, இதில் அப்படியே வந்து இப்படியே மேலே சப்ளைக்கு வந்திருந்தானா சப்ளை ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா ப்ரோ? ஆகாது. என்ன ப்ரோ அப்படி சொல்லுங்க. ஆகாது ஆகாது ஆகாது. ஏன்னா லிக்விடிட்டி இல்லா. ஓகேங்களா? மேலே ஹை லிக்விடிட்டியாக இருக்கும். அப்போது இது என்டையர்லி ஃபெயிலியர் ஆகும். ஓகேங்களா? ஆக்சுவலாக அப்போ வந்து உடனே நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஆமாம், டைரக்ட் என்ட்ரி இங்கே போட்ட ஃபெயிலியர் தான் ஆகும். ஆமாம், நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்தாலும் ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா ஃபுல்லாக என்டையர்லி லிக்விடிட்டி மூவ். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ட்ராப்பாக வந்திருக்கான், ஒரு ரேலியாக போயிருக்கான், லிக்விடிட்டி மூவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை பிரேக் அவுட் எப்போ பண்ணானோ அதுக்கப்புறம் தான் நம்ம கன்ஃபர்மேஷனே பார்க்கணும். ஆமாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறான், சோர்ஸ் கொடுத்துட்டான். இங்கே சூப்பரான இன்டிஸ்மெண்ட் கொடுத்துருக்கானா, இன்டிஸ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? எஸ் ப்ரோ. அப்போ இது இன்டிஸ்மெண்ட்டாக எடுக்கிறேன். அதுக்கு அடுத்தது நமக்கு இங்கே ஒரு சூப்பரான சப்ளை இருக்குது, வித் ஆர்டர் பிளாக் எல்லாமே இருக்குது. இங்கே கூட ஒரு சப்ளை இருக்குது. இதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா ப்ரோ சொல்லுங்கள். எடுக்கக்கூடாது ப்ரோ. என்ன ப்ரோ ரீசன்? ஏன்னா நம்ம கவுண்டர் அப்ரோச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் லெவலில் சப்ளை தான் எடுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ இதெல்லாம் எடுத்தால் மார்க்கெட் ஃபெயில் பண்ணும். ஃபெயில் பண்ணுறான். அப்போ நம்ம எங்கே வெயிட் பண்ணணும்? மேலே இருக்கக்கூடிய இந்த சோச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாக்ஸுக்கு வெயிட் பண்ணணும். அப்போது இந்த சோச்சுக்குள்ளே இருக்கு இங்கே கூட இருக்குது. இதுதான் கரெக்டான சோச். அப்போது இந்த இடத்துல சோச் ஆயிருக்கு. நம்ம இதுக்கும் வெயிட் பண்ணணும், இதுக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இதில் வேலிடேஷன் போடுறோம். இது இன்ட்ராடே, இது பொசிஷன் ஹோல்டு. மார்க்கெட் என்ன பண்ணுறான், 15 மினிட்ஸ் நான் ரெண்டுத்துலேயும் கன்ஃபர்மேஷன் பார்க்க சொன்னேன். இதில் மார்க்கெட் என்ன பண்ணுறான், மிட்டிகேட் பண்ணுறான். 5 மினிட் கன்ஃபர்மேஷன் போகிறோம். 5 மினிட் கன்ஃபர்மேஷனில் இது சப்ளையில் நம்ம என்ட்ரி எடுத்தோம். $110 லாஸ் பண்ணேன் நான் இந்த இடத்துல லாஸ் பண்ணேன். ஓகேங்களா? அதே தான் இதுலேயும் கன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துலையும் இந்த சப்ளைலையும் இதில் 1 மினிட்ல நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துச்சு. இது நம்ம எப்படி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துச்சு எல்லாம் பார்த்தோம். என்ட்ரி போட்டிருந்தேன். இப்போ மார்க்கெட் வந்து இதில் என்ட்ரி போ சொல்லுது அப்படின்னா, இதில் என்ட்ரி போ சொல்லுதுன்னா என்ட்ரி போகணும். அது லாஸ்னா அது லாஸ், அவ்வளோதான். அடுத்தது மார்க்கெட்டே கொடுக்கும். நம்ம அப்படியே கொடுத்துட்டு அப்புறம் வாங்கணும். இது ஒரு இது ஒரு இன்ட்ராடே. இந்த இன்ட்ராடேல நம்ம பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட் கொடுத்தா பண்ணணும். அதை லாஸாக ப்ராஃபிட்டாக பண்ணணும். நம்ம அப்ரோச் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இப்போ இதில் அப்ரோச் பண்ணோம், $110 லாஸ். ஓகேங்களா? இப்போ இதை அப்ரோச் பண்ணோம், இது ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட். ஓகேங்களா? இப்போ ரன்னிங்கில் இருக்குது. திடீர்னு வருவான், இந்த டிபி வந்து அடிப்பான். இப்போ பெரிய ப்ராஃபிட்டில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த சப்ளையில் நான் என்ட்ரி போனதுக்கான ரீசன், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டை ரீச் பண்ணி இங்கேருந்து பை போகணும். இதுதானே மார்க்கெட் என்ன பண்ணணும்? இந்த என்ட்ரி வந்து பயங்கரமான ஒரு இது ப்ரோ. நான் பார்த்துட்டே தான் இருந்தேங்க. ஓகே ஓகே ப்ரோ. இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரீம் சப்ளை வந்து எப்படி வந்து மார்க்கெட் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் மேலுமே அது இந்த என்ட்ரி வந்து நமக்கு இந்த சப்ளையை வர்றதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சம்பேர் நம்ம கிளாஸ் பார்க்கும்போது 5th கிளாஸ் பார்க்கும்போது இங்கே இருந்ததுன்னு நினைக்கிறேன். சம்பார் இங்கே இருந்துச்சு. இல்லை இங்கே ஒரு டைம் நம்ம பார்த்தோம், இங்கே ஒரு டைம் நம்ம பார்த்தோம். மிட்டிகேட் பண்ணாமல் இங்கே நின்றுட்டுருக்கான். இவ்வளோ தூரம் வந்துட்டான். மார்க்கெட் வந்து ஒன்று இதிலேருந்து கீழே வரணும்,
இல்லைனா இங்கேருந்து கீழே வரும். ஆனால் எக்ஸ்ட்ரீம் போக சான்ஸ் ஹை தான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இதெல்லாம் இது மிட்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முடிஞ்சா அந்த வீடியோ நாளைக்கு கூட அப்லோட் வந்து பண்ணுறேன். 5th கிளாஸுங்களா? 5th கிளாஸ். ஓகே. நல்ல ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா எக்ஸ்ட்ரீம் தான் அப்ரோச் பண்ணுங்கிறது நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்போ நம்ம சொல்லும்போது மார்க்கெட் இங்கே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே இருந்துச்சு. இதை மிட்டிகேட் பண்ணாமல் இங்கே இருந்துச்சு. அப்போ அங்கே போயிட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அப்போது இங்கே போனால் 1 minute கன்ஃபர்மேஷன் கொடுத்தான், கீழே வந்தான், மார்க்கெட் கீழே வந்திருக்கான். இப்போ நமக்கு ஏன் நம்ம அந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோன்றது நமக்கு தெரியும். கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வரணும்னா இந்த சப்ளைலேருந்து தான் வரணும். நம்ம என்ட்ரி போட்டோமா அவ்வளோதான். இந்த டிமாண்டுக்கு வந்தே வருவான். மார்க்கெட் வந்து அடிக்கணும். ஓகேங்களா? இந்த டிமாண்டை வந்து எடுக்கணும். அப்போது ஒரு அப்ரோச் இப்படி இப்போ வந்து கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரீடெஸ்ட் போயிட்டு திடீர்னு கீழே வந்துடுவான். இல்லைனா ஏதாவது ஒரு சப்ளை கூட எடுக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு கூட கீழே வரலாம். ஆனால் நம்ம பண்ணுறதை பண்ணிடணும். இதுக்காக தான் இந்த சப்ளையில் நம்ம என்ட்ரி போனோம். இதே மாதிரி என்ட்ரி டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்ரோச் பண்ணுவோம். இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெரிய ஒரு இப்போ இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1:91. இப்போ அடுத்து நம்ம போட போகிற என்ட்ரி இந்த டிமாண்டில் நம்ம போட போகிற என்ட்ரி இதை விட பெருசாக இருக்கும். ஏன்னா டார்கெட் இங்கே இந்த ஹையில் வைக்க போகிறோம். எங்கே இருக்குது? இந்த ஹையில். ஓகேங்களா? இப்போது இதுலேயும் ரியாலிட்டி என்னன்றதை நான் சொல்கிறேன். இங்கே வரும், ப்ராஃபிட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி அழகாக இருக்காதுன்னு நான் சொல்லலை. இதுவும் ஃபெயில் பண்ணலாம், லாஸும் ஆகலாம். அடுத்து வர டிமாண்டில் நம்ம அப்ரோச் பண்ணணும். மேபி இதுவும் ஃபெயில் பண்ணலாம், நமக்கு லாஸும் கொடுக்கலாம். அடுத்து வர டிமாண்டில் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா இதுதான் ப்ராபிலிட்டி. அப்போது லாஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப மினிமம் தான். உங்களுக்கே தெரியும், ப்ராஃபிட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்டா ப்ரோ? இந்த லிக்விடிட்டி அப்படின்றத உங்களுக்கு ட்வீட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். அண்டர்ஸ்டாண்டா? இன்னைக்கு லிக்விடிட்டி கிளாஸ் பார்த்தோம், டவுட் செஷனும் உங்களுக்கு முடிஞ்சு. எப்படி என்ட்ரி போகிறது எப்படின்னா இல்லை நிஜமாலுமே அந்த லிக்விடிட்டி டைப்ஸு ப்ளஸ் வந்து எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எங்கே எஸ்எல் வைக்கணும், எங்கே டிபி, எதனால் அந்த டிபி அங்கே வைக்கிறோம், எதனால் என்ட்ரி எடுக்கிறோம் அந்த இடத்துல டிமாண்டில், அப்படிங்கிறதெல்லாம் உண்மையாலுமே டீப்பஸ்ட் அனலைசிஸ் ப்ரோ உங்களுக்கு. தேங்க்யூ ப்ரோ. ஏன்னா வந்து நான் இத்தனை நாளாக மார்க் பார்ப்பேன், எடுப்பேன், சிஹெச்ஓ பிஓஎஸ் இதெல்லாமே பார்ப்பேன். ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன அந்த டிமாண்டில் எடுத்துனா கூட நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 10 பிப்பு 20 பிப்பில் க்ளோஸ் பண்ணிடுவேன் அந்த டிமாண்டுக்கு வரன்ட்டு. அப்புறம் போய் அந்த சென்டரில் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மார்க்கெட்டை போடும்போது பார்த்தீங்கன்னா எஸ்எல் கீழே எஸ்எல் டிபி வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது நமக்கு கொலப்படி பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே. ஆனால் ஒரு பிஓஎஸ்ஸாக கொடுத்துச்சுன்னா அதோட எக்ஸ்ட்ரீம் டிமாண்டில் எக்ஸ்ட்ரீம் சப்ளையில் தான் எடுக்கணும். அதுக்கு மார்க்கெட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படிங்கிறது வந்து இந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணியிருக்கணும்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆமாம் ப்ரோ. இல்லைன்னா கேம்பிளிங் மாதிரி பைய செல்லுன்னு அடிச்சுட்டு இருப்போம். ஆனால் ₹1 கூட சம்பாதிக்க மாட்டோம். ஆமாம், இது என்ன வந்து ஷூராக சொல்லலாம். ஆமாம் ப்ரோ. இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு மாதத்துக்கு அதிகபட்சம் ஒரு 4 to 5 ட்ரேடு தான். அதில் 4 ட்ரேடு எஸ்எல் போனால் கூட கண்டிப்பாக இந்த இதில் அக்கௌண்ட் டபுள் ஆயிரும். ஆமாம் ப்ரோ. ஆனால் நம்ம பொறுமையாக உட்காந்து எடுக்கணும். பொறுமையாக உட்காந்து எடுக்கணும், வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆமாம். இப்போ நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி நான் மார்க்கெட்டுக்கு வந்து அங்கே நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் அங்கே இருந்தால் அப்படி வரும், இது வந்துச்சுன்னா நம்ம ஒரு 1:100 1:50 நம்ம போட முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஐடியாஸை கொடுக்குறேன், பிளானு நான் கொடுக்குறேன். இது ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஓகேவா இருக்கா? நம்ப முடியுதா ஃபஸ்ட்டு 1:100 பண்ண முடியுமா அப்படின்ட்டு? அந்த பவுண்ட் யூஎஸ்டி என்ட்ரிலே உண்மையாலுமே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. உண்மையாலும் இந்த பவுண்ட் யூஎஸ்டி என்ட்ரி வந்து நான் அப்படியே லைவ்ல வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு லைவ்ல அப்ரோச், ஏன்னா கிளாஸ் அப்போதான் நீங்கள் அதை எடுத்துட்டு அந்த என்ட்ரி சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ குயிக்காக அப்ரோச் பண்ணும், அதை எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் வந்து அப்ரோச் பண்ணியே தீரும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் பார்த்துட்டே இருக்கிறேன். கரெக்டாக வந்து நியூயார்க் செஷனில் தான் அப்ரோச் பண்ணுறான். அப்ரோச் பண்ணி அந்த 2 நாள் பாருங்க, அந்த டிராப் பாருங்க எப்படி இருக்கு. அப்படியே டிராப் தான், பேஸ் கூட ஒன்றும் அந்த அளவுக்கு கிரியேட் ஆகலை, அப்படியே டிராப் தான். கிட்டத்தட்ட
340 பிப்பு அதுல இறங்கியிருக்கான். 60 பாயிண்ட் எஸ்எல் 6 பிப்பு எஸ்எல் 340 பிப்பு பிபி. இதெல்லாம் உண்மையாலுமே வந்து அந்த ஃபைன் டியூன் பண்ணலைன்னா அது பண்ணவே முடியாது ப்ரோ. ஆமா. மார்க்கெட் வந்து ஃபைன் டியூன் எங்க எதனால அது இறங்குறான் அப்படிங்கிறத வந்து நம்ம உள்ள டெப்தா அனலைஸ் பண்ணலைன்னா பண்ணவே முடியாது. ஆனா ஆமா. அந்த அனலைஸ் பண்ணி உட்காந்துட்டோம்னா மார்க்கெட்ல நாம தான் கிங்கு. ஆமா. கண்டிப்பா. எவ்வளவு எத்தனை 1000 ஸ்ட்ராட்டஜி 1000 இண்டிகேட்டர் இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து டெப்தா வந்து நான் உண்மையாலுமே எனக்கு ரொம்பவுமே வியப்பா இருந்தது. அதனாலதான் நான் வந்து இமீடியட்டா உங்களுடைய கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணது. ஒரு 2 வீடியோ பார்த்தேன். ஒரு வீடியோ பார்த்தேன். ஏன்னா நிறைய வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கு. அவங்க ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க, ஸ்கேல்பிங் போடுறாங்க, அதை போடுறாங்க, இதை போடுறாங்க. அது மாதிரிதான் இருக்கும்ட்டு பார்த்தேன். அப்புறம் நீங்க அந்த உங்களுடைய வீடியோவோட அந்த என்னது அந்த ஃப்ரண்ட் இதுல தெரியும் இல்லைங்களா? அந்த இது வச்சிருப்பாங்களே, அது என்னன்னு சொல்லுவோம், வீடியோட ஃப்ரண்ட்லயே அந்த இது தெரியும். அதுல பாத்தீங்கன்னா இப்படி போட்டு நல்லா ஃபுல்லா இழுத்து விட்டு தம்ப்நெயில் என்னடா இப்படி ஃபுல்லா அங்க அதாவது எஸ்எல் கம்மியா இருக்கு. இப்ப இதுல இருக்கிற மாதிரியே தான் எஸ்எல் சின்னதா இருக்குது, இவ்வளவு டீப் இழுத்துட்டு என்னதான் இருக்குதுன்னு வீடியோல உள்ள வந்து பார்க்கும்போதுதான் இவ்வளவு டெப்தா ஒவ்வொரு பேருமே அனலைஸ் பண்ணி போட்டிருந்தீங்க. ரொம்பவுமே ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி தான் உங்களுடைய கிளாஸ் வந்து. அந்த வீடியோ பார்க்கும்போது ஈவன் உண்மையால சொல்ல போனா அந்த வீடியோ பார்த்ததே எனக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி தான். இன்னும் வந்து உங்ககிட்ட நிறைய டவுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேட்டுக்கணும் அப்படிங்கறதுனாலதான் நான் மெயினா வந்து கிளாஸுக்கு இம்மீடியட்டா ஜாயின் பண்ணதே. வீடியோவிலேயே அதாவது நீங்க ஒரு ஜென்ரலான ஒரு எல்லாருமே பப்ளிக் பார்க்கணும் அப்படிங்கறத ஒரு வீடியோ போட்டதுலேயே இவ்வளவு சொல்லியிருக்கீங்கன்னா, நம்ம கிளாஸ் இருக்குதுன்னா ஜாயின் பண்ணோம்னா நிறைய டவுட்ஸ் வந்து நம்ம லைவ்ல வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம், நம்மள ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். எஸ்எம்சி ஆல்ரெடி இதுதான் பாருங்களேன், எஸ்எம்சி நான் தெரிஞ்சிருந்துமே வந்து ஏதோ ஒரு பழமொழி சொல்ற மாதிரி இந்த நாய் பெற்ற தெங்கம்பழம் போது தெரிஞ்சுக்கிச்சு. ஆனா அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம வச்சுட்டு உருட்டிட்டே இருக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு நம்மளுடைய கதை. ஆனா உங்களோட கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது இதெல்லாம் பண்ண முடியும். எஸ்எம்சில ரிஸ்க் ரிவார்டை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து இந்த உங்க கிளாஸ்ல வந்து நான் கண்டிப்பா இது பண்றேன். அதுக்கு சாட்சியா இந்த பவுண்டியஸ்டோட என்ட்ரியை நான் வாட்ச் பண்ணேன், லைவ்ல வாட்ச் பண்ண வந்து கண்டிப்பா அது ஒரு சேலஞ்சாவே எடுத்துட்டு வாட்ச் பண்ணி 2 நாளையில அந்த டிராப் கொடுத்தான். அதுதான் உண்மையிலுமே எனக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க, புல் அடிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிதான் உண்மையாலுமே இந்த. ஏன்னா நீங்க சொன்னீங்க அந்த இது, நான் அந்த வீடியோ கூட நான் இது டேக் பண்றேன். அந்த இதுல சொன்னீங்க கண்டிப்பா எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் சப்ளை எடுத்துட்டு தான் டிராப் பண்ணுவான், அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் அடிச்சிருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி எடுத்துட்டு அடிச்சது. உண்மையாலுமே இது ஒரு என்ட்ரி போதும் ப்ரோ, உண்மையாலுமே கரெக்டான ஒரு என்ட்ரி. இப்ப இந்த இடத்துல பவுண்ட் எஸ்டில 1 இயருக்கு இந்த ஒரே ஒரு என்ட்ரி போதும். 1 இயரா வாட்ச் பண்ணி இந்த ஒரு என்ட்ரி பண்ணவரை போதும். ஆமா, அக்கவுண்ட் டபுள் ஆயிடும். ஒரு $10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், 10% பேங்க்ல கொடுக்கறது 10% கொடுக்குறான் ப்ரோ. ஓவரால் 1 இயருக்கு அதிகபட்சம் 10 கூட கிடையாது. இப்பெல்லாம் 8% டு 8.25 8 அவ்வளவுதான். 10 லட்சம் போட்டீங்கன்னா வருஷம் முடியும் போது 10,85,000 10,90,000 கொடுப்பான். ஆனா இந்த இதுல போடும்போது ஒரே ஒரு என்ட்ரி, அதுவும் கரெக்டா அந்த இதுல சப்ளைல வெயிட் பண்றோம். சும்மா இதெல்லாம் ஒரு அதிகபட்சம் 5-6 நாளிலே நடந்துருது. அதுக்கு முன்னாடி இருக்கிற என்ட்ரி இது எல்லாமே 5-6 நாளிலே நடந்து லாஸ்ட் என்ட்ரி கொடுத்து வித்தின் ஒரு 1 to 10 டேஸ்ல முடிஞ்சிருது. 1 week to 10 டேஸ்ல என்ட்ரி முடிஞ்சிருது. ஆல்மோஸ்ட் நம்ம வைக்கிற ரிஸ்க பொறுத்து ஒரு 2% வச்சோம்னா முடிஞ்சது. கிட்டத்தட்ட 150% பண்ண மாதிரி தான். ஆமா ப்ரோ. நீங்க சொல்ற மாதிரி 100%, அதாவது $100 ரிஸ்க் வச்சோம் அப்படின்னா 50 to 60% இப்ப ரீச் ஆயிருச்சு ஆல்ரெடி மார்க்கெட். ஆமா, இன்னும் பேலன்ஸ் இது வேற எங்க ரீச் ஆகும், ரீச் ஆகணும். இந்த மாதிரிலாம் ப்ரோ உண்மையாலுமே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஸ்ட்ராட்டஜி எத்தனை பேர் வந்து லேர்ன் பண்றது இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அந்த இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்னதான் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பூட்டா இருந்தாலும் அந்த திறக்கிறதுக்கு ஒரு சாவி வந்து சின்னதா இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரிதான் இருக்குது உங்களோட கிளாஸ். தேங்க்யூ ப்ரோ. எவ்வளவு
தான் நம்ம கத்துக்கிட்டு என்ன பண்ணோம்னாலும் அந்த கீ நோட்டு இப்போ மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்னத்தை கொடுக்குறோம், எல்லாமே தான் சொல்றோம், கீ நோட்டு தான் கொடுப்போம் நம்ம. இந்த கீ நோட்டு தான் உங்களுடைய அனலைசிஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், கிளாஸஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. உண்மையாலுமே உங்க கிளாஸை பார்த்தாங்க அப்படின்னா, பார்த்து ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்லாருமே தெளிவா இந்த ஃபீல்ட்ல சஸ்டெயின் பண்ணலாம். ஃபீல்ட்ல சஸ்டெயின் ஆகுறதான் மெயின். இது சஸ்டெயின் ஆகிறோம்னாவே அங்க சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா ஹிட்டன் மாதிரி தான், ஹிட்டன் சப்ளை மாதிரி, ஹிட்டன் டிமாண்ட் மாதிரி அந்த இடத்துல அது வந்துருது இல்ல. அது மிகப்பெரிய இது ப்ரோ. உண்மையாலுமே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் இவ்வளவு நாளா வந்து எப்படி இதை நம்ம கொண்டுட்டு போக போறோம், எப்படி இந்த மார்க்கெட்ல நம்ம அச்சீவ் பண்ண போறோம் பார்த்துட்டு. ஏன்னா எடுப்பேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டிங் அக்கௌண்ட் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கிறோம். ஃபண்டிங் அக்கௌண்ட்ல ஈவன் லைவ் அக்கௌண்ட் எடுத்துட்டு கூட அது ஃபெயில் ஆயிருக்கு. ஏன்னா நமக்கு இந்த இது தெரியல. எஸ்எம்சி கத்துக்கிட்டுமே நமக்கு அதை வந்து தெரிஞ்சுக்க முடியல. இந்த இடத்துக்கு தான் மார்க்கெட் வரும், இந்த இடத்துக்கு தான் போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியல. ஆனா உங்கள்ட்ட கிளாஸ்ல ஃபுல்லா தெரிஞ்சுட்டேன். ஓகே ஓகே ப்ரோ. ரொம்ப ரொம்ப அதனால தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க வந்து ஜஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம பாட்டு உட்காடுறோம், சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காடுறோம், நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு நம்ம பாட்டு போயிடலாம்னு நீங்க பாட்டு ஜஸ்ட் கடந்து போயிடலாம். ஆனா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு ரிவீல் பண்றதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். நம்ம கிட்ட கிடைச்சதை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களும் வந்து இந்த மார்க்கெட்ல வந்து இருக்கிற ஸ்ட்ரகிளை வந்து அவாய்ட் பண்ணி அவங்களும் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறத வந்து நீங்க கொண்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட்ல திங்கிங் வந்து பார்த்தீங்களா, உண்மையிலுமே அது ரொம்பவுமே கிரேட். அந்த எண்ணங்கள்லாம் வந்து ஒரு சிலருக்கு தான் வரும். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. கொடுத்த காசுக்கு ஒர்த்தா ப்ரோ? காசுலாம் விடுங்க ப்ரோ, காசெல்லாம் வந்து என்ன ப்ரோ, அதெல்லாம் வந்து ஒர்த்துங்கிறத தாண்டி நம்ம எப்படி சொல்றது, இதுக்கு எவ்வளவுக்கு அதான் சொல்றேன். 4 வருஷமா நம்ம வந்து சொல்றேன், நாய் பெற்ற தங்கம்பாலம் போல உருட்டிட்டு இருந்ததை நீங்க உடைச்சு காமிச்சிட்டீங்க. இதுதான் ப்ரோ அப்படின்ட்டு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ரொம்பவுமே ஒர்த்து. ரொம்ப ரஷ் பண்ணாம சிம்பிளா கிளாஸ் முடிச்ச மாதிரி இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? என்ன கிளாஸ் முடியல, லிக்விடிட்டி முடிஞ்சது. இல்ல அதான் அந்த கிளிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எப்பவுமே எந்தெந்த இடத்துல ரொம்ப போட்டு வள கொலன்னு இல்லாம சூப்பரா பண்ணி கொடுத்தீங்க, சூப்பரா எடுத்தீங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரோ. காசுங்கிறது என்ன ப்ரோ, இது ஒரு 25,000ல ஒரு காசே கிடையாது இதுக்கு. அது நிறைய பேர் லாஸ் பண்ற அமௌண்ட். அது இல்ல ஒரு $1000 போட்டு ஒரு அதுல 10 என்ட்ரி எடுக்கலாம். ஆமா, அந்த 10 என்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணோம்னா $25,000 எடுத்துட்டு போறீங்க. 25,000 கொடுக்கறது $25,000 நமக்கு கிடைச்சிடும். கண்டிப்பா பண்ணலாம். கொஞ்சம் நீங்க ஒரு இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி பாக்குறீங்க, ஒரு 3 மந்த் மட்டும் அனலைஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்ல நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகணும். இது அந்த 3 மந்த் நீங்க கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா ப்ரோ. இல்ல ப்ரோ, இதை வந்து நான் ஏன்னா இதுக்கு மேல வந்து உங்களுடைய கிளாஸ் வந்து நான் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணலைன்னா இனி வந்து அப்புறம் நாம மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியாது. ஆமா, அப்படியே இதுதான். அதனால இந்த இதை வந்து கரெக்டா நான் யூஸ் பண்ணிப்பேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்க பழத்தை உரிச்சு நீங்க வாயில ஊட்டி விடுறீங்க, அதோட நம்ம சாப்பிட முடியலன்னா அதுக்கப்புறம் வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். பழத்தை வச்சுட்டு எப்படி ப்ரோ உரிச்சு அப்படின்ட்டு வாயில கொண்டு ஊட்டி விட்டீங்க. இதுக்கு மேல நம்ம அதை பொறுமையா வந்து சாப்பிட்டு இது பண்ணலன்னா அதுக்கப்புறம் நாம தான் நம்ம கிட்ட தான் இருக்கு லாகிங் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஓகே ப்ரோ, நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, இதுக்கு மேலாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கு மேல வந்து ஒரு ட்ரேடர் வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னா உங்க கிளாஸ் உங்களுடைய வீடியோஸ் இதெல்லாம் இது பண்ணிட்டு லேர்ன் பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னா இது வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு, அவங்களுடைய இயலாமைன்னு தான் சொல்லுவோம் அதுக்கப்புறமேட்டு. ஓகே ஓகே. ஏன்னா வந்து அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆல்ரெடி எஸ்எம்சி கத்துக்கிட்டு 4 வருஷமா யூஸ் பண்ணாம அது என்ன பண்றது என்ன இது ஃபெயிலியராகவே வருது. ஃபண்டிங் அக்கௌண்ட் உண்மையாலுமே ஒரு 4-5 அக்கௌண்ட் எடுத்து ஃபெயிலியர் ரொம்பவுமே ஆயிடுச்சு ப்ரோ. எடுப்பேன் வரும் ஒரு $2,000 $3,000 வந்துடும் ஃபேஸ் ஒன்ல. ஓகே. அதுக்கப்புறம் அங்க சரி ஆரம்பிச்சு அப்படியே போயிடும், மைனஸ்லயே போய் வாஷ் அவுட் ஆயிரும். அந்த அளவுக்கு தான் போகும். ஓகே ஓகே ப்ரோ. இடத்துல ப்ராப்பரான ஒரு எக்ஸிகியூஷன்
ப்ராப்பரான ஒரு டார்கெட், ப்ராப்பரான ஒரு எஸ்எல் அப்படிங்கிறது தெரியல. ஓப்பனா சொல்ல போனா தெரியல. அந்த ஓபில இத்தனை விஷயம் இருக்கு. இன்டியூஸ்மெண்ட் பாருங்க. இன்டியூஸ்மெண்ட் உங்களோட கிளாஸ்ல தான் நான் பர்ஃபெக்ட்டா கத்துக்கிட்டேன் இப்போ. இன்டியூஸ்மெண்ட்னா இப்படிதான் இருந்தா இப்படி வந்தாதான் இன்டியூஸ்மெண்ட். ஸ்ட்ரக்சரா இருந்து அதை இது பண்ணாதான் இன்டியூஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்க இதுல தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஓகே, ஓகே ப்ரோ. அப்ப ரொம்ப இன்டியூஸ்மெண்ட்டோட ஒரு புரிதல் இல்லாம இவ்வளோ வருஷம் சஸ்டெயின் ஆயிருக்கீங்க ட்ரேடிங்ல. அதான் ப்ரோ நேத்து சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு விக்கு தொங்கிட்டு இருக்குதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, தொங்கிட்டு ஆமாமா. இருக்குதுல்ல ப்ரோ, அது அந்த மாதிரிதான் நான் மூவ் பண்ணிட்டு இருந்தேன். அது தொங்கிட்டு இருக்கிறது எல்லாமே இன்டியூஸ்மெண்ட் இல்லை இல்லைங்களா? ஆமாமாமா. அது மாதிரிதான் நான் இருந்தேன். ஆக்சுவலா அப்படிதான் இருந்தேன். அது ஓபியில 50% ஆஃப் கேண்டிலோட ஓபி. இன்னும் ஈவன் பாத்தீங்கன்னா கீழே மார்க்கெட் ஒரு செல்லுலயே இருந்து வர மார்க்கெட்டு பைக்கு திரும்புறோம்னா அந்த இடத்துல வந்து ரெட் கலரோட கேண்டில் தான் ஓபி, அதான் பர்ஃபெக்டான ஓபின்னு சொன்னீங்க. ஆனா நான் வந்து நினைச்சிருந்தது அது கிரீன் கலரா இருந்ததுனால தான் மார்க்கெட் திரும்புற ஓபி ஓகே. அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஓகே, ஓகே. அந்த மாதிரி தான் bro. மேல போய் வர்றதுதான் அது மேல வந்து இருக்குது ஆப்போசிட் கலர் இருக்கணும். செல்லுக்கு திரும்பும்போது ஆப்போசிட் கலர். அந்த இடத்துல வந்து நான் அப்படியே ஆப்போசிட்டா தான் திங்க் பண்ணி வச்சிருந்தேன். இப்படி இருந்ததுனா தான் அது ஓபி அப்படின்ட்டு. ஓகே, ஓகே. இல்ல ப்ரோ, எல்லாத்தையும் தாண்டி இந்த அப்ரோச் வந்து எப்படி டிமாண்டை ரீஃபைன் பண்றீங்கிறது வேற லெவல். அது ஓகே இந்த ப்ரோ. 1 மினிட்ல என்ட்ரி வந்து வீக்லியில வந்து டே 4 ஹவர், 4 ஹவர்ல 15 மினிட், 15 மினிட்ல 5 மினிட்ல என்ட்ரி. அந்த 5 மினிட்குள்ளேயும் 1 மினிட்ல என்ட்ரி எடுத்து இப்படி 1:100 அண்ட் அபோவ், ஈவன் மினிமம் 50 அண்ட் அபோவ் போறதெல்லாம் வந்து சாத்தியமில்லாத ஒண்ணு உண்மையிலுமே. ஆனா சாத்தியப்படுத்தி காட்ட முடியுங்கிறது உங்களால தான் முடியுது. நிறைய ஓகே. பார்த்துட்டு போய் ஈவன் வந்து ஆல்ரெடி கத்துட்டு இருந்த இடத்துல கூட சிம்பிளா 1:1 வருதா க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 1:1, 1:3 வந்துச்சுன்னா பெட்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஓகே. நீங்க வந்து 1:50 நீங்க அதான் எடுத்துட்டு போனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க சொல்றீங்க போது அது அந்த அளவுக்கு கான்பிடென்ட் எங்க வருது? யாருமே கொடுக்கல. நானும் நிறைய யூடியூப் சேனல் பார்த்துட்டேன், கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன். யாருமே அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கல. மினிமம் 50 அண்ட் அபோவ்ங்கிறதெல்லாம் உங்களுடைய கிளாஸ்ல தான் இருக்கு. இப்போ 1:1, 1:2, 1:3 பண்ணா நமக்கு அது பத்தாது. அப்ப இன்னும் என்ட்ரியை போடுவோம், இன்னும் என்ட்ரியை அப்ரோச் பண்ணுவோம்னு போயிட்டே இருக்கும். ப்ரோ மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியாது. நீங்க என்ட்ரியை தொலைவிட்டே இருக்கணும். ஆமா, ஆமா. நீங்க என்ட்ரி வந்து தொலைவிட்டே இருக்கணும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பணம் சம்பாதிக்கிறத தாண்டி நம்மளோட ஹெல்த் அந்த இடத்துல விட்டுரும் ப்ரோ. ஃபுல்லா எடுத்த நான் எல்லாம் இதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல இருக்கிறனாலே மார்க்கெட்டை பார்த்துட்டே இருப்போம். மார்க்கெட் எங்க வருது போகுதுன்ட்டு. அது ஏன் இப்படி வருது, ஏன் இப்படி போகுதுங்கிறது நீங்க உங்களை பார்த்து தெரியும். இப்போ உங்களுடைய மார்க்கெட்லாம் இப்போ மேல போய் அந்த இது எடுத்துருச்சுங்களா, கீழே அடுத்த என்ட்ரி எங்க டிமாண்டுக்கு வந்தா மட்டும்தான் என்ட்ரிங்கிறது நீங்க ஆணித்தரமா சொல்றீங்க. அதை விட்டுட்டு இப்ப இல்லைன்னா என்ன பண்ணுவோம், சென்டர்லயோ இல்ல மேலேயோ ஒரு இடத்துல எடுத்துட்டு அந்த இடத்துல என்ட்ரி போட்டுட்டு நான்லாம் எவ்வளவு எஸ்எல்ல மட்டுமே ஆயிரக்கணக்கான டாலர் விடுவேன். ஐயோ, எஸ்எல்கேவா? எஸ்எல்லுக்கு ஆயிரக்கணக்கான டாலருக்கு போகும் பாத்துக்கோங்க. ஓகே, ஓகே. ஏன்னா மார்க்கெட் வரும் எந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டுறோம், சரி ரைட்டு வரும், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த இடத்துல வேலை. இப்போ உங்களுடைய இதுல வந்து மேல என்ட்ரி எடுத்தாச்சா, முடிஞ்சது. இனி வந்து கீழே ஃபர்ஸ்ட் டிமாண்ட் வந்ததுன்னா தான் நமக்கு என்ட்ரி. அந்த இடத்துல ரீஃபைன்மெண்ட் போய் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் என்ட்ரிங்கிற தெளிவா சொல்லும் போது என்னதுன்னா, நம்ம அந்த இடத்துல மேல மார்க்கெட்ல ஆர்டர் போடுறோம், போனை தூக்கி போட்டுறோம். ஈவன் போன் கையில இருந்துன்னா கூட அதை பார்த்துட்டு கண்ட்ரோலா இருக்கிறோங்கிறது தான் மேட்ரு. ஆமா. இது மாதிரி இருந்தா தான் ப்ரோ நம்ம மார்க்கெட்லயும் சஸ்டெயின் பண்ண முடியும், நம்ம ஹெல்த்தும் சஸ்டெயினா இருக்கும் ப்ரோ. உண்மையாலுமே உங்களுடைய வீடியோ, உங்களுடைய கிளாஸ் வந்து ஜஸ்ட் நாட் மேக்கிங் மணி ப்ரோ. உண்மையை சொல்றேன், ஓகே, நாட் மேக்கிங் மணி. ஹெல்த்தை வந்து உண்மையாலுமே இந்த இந்த ஃபீல்டு வந்து எந்த ஒரு ஹெல்த் பாதிப்பும் இல்லாத கொண்டுட்டு போறதுக்கு உண்டான உண்மையாலுமே இதை பீப்புள்ஸ் பார்த்தாங்கன்னா கூட ரொம்பவுமே வந்து நான் சொல்றது அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது என்னன்னா, இது ஜஸ்ட் நாட் மேக்கிங் மணி. இந்த வீடியோ ஹெல்த்தை எப்படி வந்து இந்த மார்க்கெட்ல வந்து சைக்காலஜிக்கலா கண்ட்ரோல் பண்றதையும் தாண்டி
நம்ம ஹெல்த்தியா இருக்கணுங்கிறதுக்கு உங்களுடைய அனலைசிஸ் தான் பர்ஃபெக்ட் அனலைசிஸ் ஸ்ட்ராட்டஜி. இது தாண்டி வேற எதுவுமே கிடையாது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால நாம வந்து ஹெல்த்தியா இருந்தா மட்டும்தான் இந்த மார்க்கெட்ல நம்ம இந்த 1:100, 200, 50, 70, 80 எல்லாம் பிடிக்க முடியும். அதை பிடிக்க முடியும்னா மாசத்துல 3 என்ட்ரி 4 என்ட்ரி பர்ஃபெக்டான என்ட்ரி, அவ்வளவுதான். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ டிசிஷனல் எக்ஸ்ட்ரீம் இந்த 2 தான். அதனால ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. கீப் இட் அப். எல்லாமே நிறைய உங்களுக்கு அப்பப்போ அப்டேட்ல இருக்கிற ஸ்ட்ராட்டஜினா இதுல இன்னும் ஃபைன் டியூன், அவ்வளவுதான். ஸ்ட்ராட்டஜி அவ்வளவுதான். இதுல இன்னும் ஃபைன் டியூன் பண்றதுல நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இன்னும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் அந்த கிளாஸ் வரும். அதுல ஓகே ப்ரோ. என்ட்ரிஸை வந்து நம்ம லோவர் ரிஸ்க்ல போற மாதிரி கிளாஸஸ்லாம் வரும். ஓகே ப்ரோ. ஓகேங்களா. ஆக்சுவலா இப்போ நான் யூடியூப்லேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்றேன். அதுலயே வந்து நிறைய நாலேஜபிள் இருக்கு. ஸோ என்னோடது ரீச் ஆக மாட்டேங்குது யூடியூப், நிறைய பீப்புளுக்கு தெரியல. அதான் ப்ரோ, இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கடந்து போயிடுவாங்க மக்கள். வந்து அதை உள்ள வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு ஒன்ஸ் வந்து ஒரு டைம் பார்த்துட்டேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நான்லாம் வந்து இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேக் டெஸ்ட் போய், அதாவது பேக் டெஸ்ட்னா யூடியூப்ல இருக்கிற பேக் வீடியோஸ் எல்லாமே போய் நீங்க சொன்னது எல்லாமே நான் 4 ஹவர்ல மார்க்கெட்ல செக் பண்ணி உண்மையாலுமே ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டேன். என்ன சொல்லிருக்கீங்களோ அது நடந்திருக்கு. ஆமா ப்ரோ. ஒரு வீடியோவுமே நான் அதான் நீங்க மார்க்கெட் அனலைஸ் அதான் சொல்லல. இந்த மாதிரி அனலைஸ்ல நிறைய வந்து வீக்லி அனலைசிஸ் போடுறாங்க. யூரோஎஸ்பி, கோல்டு, பவுண்டு, இது மற்றது எல்லாமே. அவங்க என்னன்னா பிரைஸ் ஆக்ஷன் இல்லை ஜஸ்ட் வந்து ஒரு காமனா ஒரு இதுதான் சொல்லுவாங்க. ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு காமனா தான் சொல்லுவாங்க. இப்படி ஃபைன் டியூன் பண்ணி இந்த இடத்துல தான் வரும், இந்த இடத்துல ரீஃபைன்மெண்ட், இது இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளதான் என்ட்ரி கிடைக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் இருக்கணுங்கிறது உங்களோட வீடியோல மட்டும்தான் இருக்கு, உங்களுடைய அனலைசிஸ்ல தான் இருக்கு. அதனால சூப்பரான ஒரு இது ப்ரோ உங்களுக்கு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. இதில் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியை அப்படியே சொல்லக்கூடாது. இதான் ஸ்ட்ராட்டஜி, பிஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இது பிஓஎஸ்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பிளான் அப்படின்றது அந்த ரியல் வேர்ல்டுக்குள்ளே நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் நான் சொல்லித்தரவன் நான் கரெக்டாக இருக்கேனா இல்லை மேனிப்புலேட் பண்ணுறேன்னா உங்களை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் வந்து அந்த இடத்துல ரியல் டைம்லேயே போயிட்டு நான் இதுதான் நடக்க போகுது, இது இப்படி நம்ம இங்கே இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்றத வச்சு தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ்டாக தான் நான் மார்க்கெட்டை உள்ளே கொண்டு போகிறேன். அதனால தான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக கிளிக் ஆகுது, எல்லாமே புரியுது. ஓகேங்களா? ஸோ அந்த வேல போகும்போது தான் ப்ராஃபிட்டபிளாக ஈஸியாக வருவாங்க. இது உங்களுக்கு அந்த அந்த ஃபீல் வந்துச்சுங்களா உங்களுக்கு லைவாக நான் போய் சொல்கிறது? அந்த பவுண்டேஜ் என்ட்ரி தான் அதுக்கு ஒரு சாட்சி. நான் அதை அப்படியே வாட்ச் பண்ணேன். நீங்க அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் உங்ககிட்ட எப்போ ஜாயின் பண்ணோம் அதுல இருந்து நீங்க சொல்ற அந்த பவுண்டேஜ்ல ஈவன் ஹீரோஸ்ல கூட நான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணல. பவுண்டேஜ்ல சொன்ன பர்ஃபெக்ட்டா எடுக்குது என்ட்ரி. ஓகே ஓகே ப்ரோ. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காமன் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா போய் போடுவாங்க. அதாவது ஒரு என்ட்ரி இருக்குன்னு, அதாவது ஹைய ஸ்வீப் அடிச்சிட்டான், அதனால அந்த இடத்துல இருந்து ஒரு மார்க்கெட் ஒரு டவுன் கொடுப்பான் அப்படின்னு தான் காமனா போடுவோம். ஈவன் நானே கூட உங்க கிளாஸ்க்கு முன்னாடி நானும் அப்படிதான் அப்ரோச் பண்ணிருப்பேன். ஓகே. ஆனா அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் சப்ளை அப்படிங்கறது தெரிஞ்சதுன்னா அடுத்த ஒரு 2 நாள்ல எவ்வளவு ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கறது வந்து கிளாஸ் உங்க வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லா பார்த்துருந்தா தான் தெரியும். ஓகே ப்ரோ. ஓகே. அந்த இப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்துல ஒரு காமனான ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு $10,000 ஒரு $20,000 இருக்கு, இல்ல ஒரு $1,000 இருக்குன்னா ஒரு 0.10 போட்டு ஒரு $40-50 வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ போதும் அப்படின்ட்டு பெர்சன்டேஜ் வந்துச்சா போதும் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனா அதுக்கு அடுத்தது ஒரு 2 நாள் அடடா ஹோல்டு பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனா அந்த ஹோல்டு எதுக்காக பண்ணணும், ஏன் பண்ணணும், எதனால பண்ணிருக்கணும் அப்படிங்கறது உங்களுடைய கிளாஸ்ல தான் தெரிய வருது. ஓகே ஓகே ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. அதுக்கு உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் உண்மையாலுமே. இப்போ இது நம்ம ஆன்லைன்ல நம்ம பார்க்குறோம்.
இப்போ நான் வந்து எஸ் ப்ரோ. ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கிறேன், கூடவே உட்கார வச்சு சொல்லிக் குடுக்கணும்னா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது என்னன்னா ப்ரோ, இப்போ ஒரு 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 நண்பர்கிட்டயோ, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்கிட்டயோ யார்ட்டயாவது ஒரு ஃபோன்ல ஒரு அப்ரோச் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றதுக்கும், அது ஒண்ணுமில்ல, ஒரு 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 அமௌண்ட் ஒரு ரூ. 10,000 குடுன்னு ஒரு ஃபோன்ல கேட்கறதுக்கும், நேர்ல போய் ஒரு அப்ரோச் பண்றதுக்கு எவ்வளோ ஒரு டிஃபரெண்ட் இருக்குமோ, அது மாரி தான் ப்ரோ. எது வேலிட் அப்டின்னா, நேர்ல இருக்கிறது தான் வேலிட். ஆமா ப்ரோ. ஏன்னா வந்து இப்ப நீங்க ஃபோன்ல பேசும்போது ஒண்ணும் இல்ல. எவ்வளோ ஒரு கோவமா இருந்தாலும் ஃபோன்ல கோவமா பேசுவீங்க. ஆனா நேர்ல பார்க்கும்போது என்ன ஆகும்? சரி விடு பார்த்துக்கலாம் வா. ஆமா. தெரியாம பண்ணியிருப்ப. ஏதோ ஒண்ணு இது பண்ணியிருப்ப. ஏன்டா இப்படி பண்ண? அப்படி இப்படின்ட்டு கத்துவோம் ஃபோன்ல. ம். நேர்ல பார்க்கும்போது, சரி வா என்ன பண்றது? எல்லாம் இப்படிதான். அப்படின்னு நாம போயிருவோம். அது மாரி தான். நேர்ல பார்க்கும்போது இப்போ அதாவது ஆன்லைன்லயே நம்ம எப்படி இருக்குன்னா, நேர்ல வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம் முதற்கொண்டு, நீ பக்கத்துல இருந்து சொல்லி தரும்போது இன்னும் ஃபைன் டியூன் ஆகும். ஆமா ப்ரோ. இப்ப கிளாஸ் டீச்சர் வந்து இப்போ ஆன்லைன்ல எடுத்து இது பண்றதுக்கும், ஒன் டூ ஒன் உட்காந்து இதுதான் இப்படின்னு நமக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கும் இருக்கிற அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா? கான்சன்ட்ரேஷன் லெவல் இன்கிரீஸ் ஆகும். நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல அதாவது ஒரு 1 மாசத்துல கத்துக்கிறது, 1 நாள்ல கத்துப்போம். என்ன சொல்லப் போனா. ஆமா ப்ரோ. இப்போ நம்ம அப்படி ஆஃப்லைன் கிளாஸ் வந்து நம்ம வைக்கிறோம்னா, மார்னிங் எஸ் ப்ரோ. 10:00 ஆரம்பிச்சா, நைட் 1:00 வரைக்கும் கான்செப்ட்ட வச்சு ப்ரோ கூடவே உட்கார வச்சு, அத பிராக்டிஸ் பண்ணி, அது வர்ற வரைக்கும் கூடவே இருந்து பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க வந்து 6 டேஸ் தான் மினிமம். 3 சூப்பர் டேஸ்லயே ப்ரோ, சூப்பர். கான்செப்ட்டே முடிச்சிடலாம். ஆஃப்டர் அதுக்கு கண் அடுத்து ஒரு 3 டேஸ்ல நான் உட்காந்து எல்லாரையும் உட்கார வச்சு, ட்ரேடு வந்து நான் லைவ்ல பண்ணி, அவங்களையும் ட்ரேடு பண்ண வச்சு, என்ன வருது? இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் சும்மா நார்மல் தான். இது ஓகே ப்ரோ. நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த கிளாஸ்ல. இத நம்ம வந்து எஸ் ப்ரோ. என்டையர் கிளாஸவே நம்ம அந்த ஒரு 3 டேஸ்ல நான் லைவ் மார்க்கெட்ல என்ட்ரி எடுக்கும்போது 3 டேஸே எனஃப். எல்லாமே தெரிஞ்சிரும். 3 டேஸ்லயே. ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லுங்க ப்ரோ, நானும் வந்துடுறேன். அதான் ப்ரோ. ஸ்டார்ட் பண்ற ஐடியா இருக்கு. ஆனா இன்னும் பர்ஃபெக்ட்டா முடிவு பண்ணல. அப்படி ஸ்டார்ட் பண்ணா ஓகே, ஓகே. இன்ஃபார்ம் கண்டிப்பா பண்ணுவேன். உங்களுடைய சேவைகள் வந்து உண்மையாலுமே என்ன மாரி ட்ரேடர்ஸ் வந்து நெறைய பேர் இருக்காங்க ப்ரோ. ஏன்னா ஒரு சில கான்செப்ட் வந்து கத்துக்கிட்டு, இந்த ரிஸ்க் ரிவார்டுல டிராவல் பண்ணி நம்ம மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியாது, முடியும் அப்படிங்கிற அந்த ஆசிலேஷன்லயே நெறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, ஓகே ப்ரோ. அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே அவைங்களுக்கு வந்து ஒரு லைஃப குடுத்த ஏன்னா இதுல இருக்கிற 99% பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபண்ட வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரோ. ஏதாவது ஒரு ஆமா. இன்வெஸ்ட்மென்ட்டோ, ட்ரேடிங்கோ ஏதாவது ஒரு ஃபண்ட வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரூ. 1000 இருக்கலாம், லட்சமா இருக்கலாம், கோடியும் இருக்கலாம். ஆமா ப்ரோ. கண்டிப்பா. அவைங்க அவைங்க அவைங்களுக்கு உங்கள மாரி ஒரு இந்த இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப குடுக்குற மாரி தான். ரீபெர்த் அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தேங்க் யூ. சஸ்டெயின் பண்ணும் ப்ரோ. மார்க்கெட்ல இந்த இந்த மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்றது தான் ப்ரோ மிகப்பெரிய விஷயம். ஆமா ப்ரோ. சஸ்டெயின் பண்ண இப்ப இதுல லாஸ் பண்ணத ஏதாவது ஒரு ஹோட்டலோ, ஒரு துணி கடையோ, இல்ல வேற ஏதாவது பிசினஸ் பண்ணி எடுத்துற முடியுமா ப்ரோ? இதுல வர்றது எவ்வளவு ப்ராஃபிட் வருது? எவ்வளவு லாஸ் வருது? இத வந்து வேற எதுலயாவது ஒரு ஃபீல்டுல வந்து லாஸ் பண்ணத நம்ம எடுக்க முடியுங்களா? கண்டிப்பா முடியாது. முடியாது. எங்க தொலைச்சோமோ அங்க தேடணும். ஆமா. அந்த தேடுறது வந்து ப்ராப்பரான இடத்துல தான் நாம தேடுனோம்னா மட்டும் தான் கிடைக்கும். நம்ம தொலைச்ச இடத்த விட்டுட்டு பக்கத்துல தேடுனோம்னா எவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தாலும் கிடைக்காது. அதே மாரி நம்ம என்ன தொலைச்சோம் அப்படிங்கிறத வந்து நம்ம டெப்த்தா அனலைஸ் பண்ணோம்னா தான் தெரியும். அது வந்து உங்க கிளாஸ்ல இருக்கும். கண்டிப்பா உங்க கிளாஸ் வந்தாங்கன்னா, அவைங்களுக்கு அது வந்து ரீபர்த் மாரி தான். ஓகே, ஓகே ப்ரோ. ஆனா யூடியூப்ல அதனால தான் ஒரு ரீச்சே இல்லாம இருக்கு. ஆக்சுவலா ப்ரமோஷன் பண்ணல நான். ப்ரமோஷன் இப்போ நான் காட்ட வேண்டியத மட்டும் தான் காட்டிட்டு இருக்கேன். சார்ட்ட காட்டணும், ஃபங்ஷன்ஸ் காட்டணும், ப்ராசஸ காட்டணும். அதுதான் நான் வந்து காட்டிட்டு இருக்கேன். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, கார்ஸு, வீடு இந்த மாரிலாம் காட்டுறனால அதுக்கு ட்ரிகர் ஆயிறாங்க எல்லாருமே. ஸோ நம்ம எஸ் ஃபங்ஷன்ஸு அந்த ப்ராசஸ காட்டுறதுனால அது ரீச் ஆக மாட்டேங்குது.
இல்ல ப்ரோ. ஜஸ்ட் ஆனா ஒன்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, அத பேஸ் பண்ணி நெறைய போமாட்டாங்க. கண்டிப்பா. ஏன்னா இன்னும் தெரியல. அதாவது இது மாரி தான். தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ. இப்ப இதுல ஆஃப்லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா, இது இன்னும் பொட்டன்ஷியலா இருக்கும். ஏன்னா கூடவே உட்காந்துருவேன். அந்த 6 டேஸ் கூடவே தான். அவங்க கூடவே தூங்கிட்டு, அவங்க கூடயே உட்காந்துருவேன். ஓகே. உட்காந்துட்டு என்டையரா அவங்க வந்து ஓகே. கத்துக்கணும். கத்துக்கிட்டு தான் ப்ராஃபிட் பண்ணணும். அங்கேயே அந்த 3 டேஸ்ல உட்காந்து ப்ராஃபிட் பண்ணணும் என் கூட. ப்ராஃபிட் பண்ணிட்டு போகணும் வெளிய. ஸோ இதான் வந்து பிளான் ஓகே. பண்ணியிருக்கேன். ஸோ ஆனா இது ஆஃப்லைனுக்கு ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு செலவாகும். எனக்கு இன்னும் ஸ்டூடண்ட்ஸோட ரீச் இல்ல இப்போ வரைக்குமே. ஸோ அதனால நான் ஓகே ப்ரோ. யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி ஸ்டூடெண்ட்டோட ரீச் இருந்துச்சுன்னா, நம்ம அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்டோட ரீச் இல்லன்னா, நம்ம பேசாம ட்ரேடிங்கே பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே ஓகேங்களா? ப்ரோ. அப்படி ரீச் ஓகேங்க. வந்துச்சுன்னா, என்னோட பிளான் வந்திருக்கு. ப்ரோ இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, சேம் இதுவும் அதே மாரி தான். ஜிபிபிஎஸ்ல சொன்ன மாதிரி, இங்க இருக்கக்கூடிய ஓகே ப்ரோ. இன்டிஸ்மென்ட்ட அடிக்கணும். இந்த லோவ படிக்கணும். அடிக்கணும். ஓகே ப்ரோ. அப்ப எங்கருந்து செல் ஆவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைலேருந்து செல் ஆவான். இதுல இன்டிஸ்மென்ட் இருக்கா சரி. பாருங்க ப்ரோ. பாருங்க. பிஓஎஸ்க்கு அப்புறமேட்டுங்களா ப்ரோ? இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது இந்த கீழ இந்த பாட்டம் தான் ப்ரோ. பாட்டம் இதுவா? செல்லு இல்ல நான் செல்லுக்கு சொல்றேன் ப்ரோ. செல்ல இந்த கீழ செல் சைடுல இருக்கிறத சொல்றேன். இல்ல இந்த வீக்கோட லோ. இன்டிஸ்மென்ட்ன்றது இப்படி வராது. இங்க வரும். மார்க்கெட் அடிக்கணும். மேல பை சைடுக்கு சொல்றீங்க. ஓகே. ம். அப்போ அதுதான் ப்ரோ இப்ப நீங்க வரைஞ்சிருக்கிறது. அவ்வளோதான். அப்போ இது இன்டிஸ்மென்ட். அப்போ 3மே வேலிட். நம்ம ஒரே ஒரு கிரைட்டீரியாவா எடுப்போம். இது போடுவோம். இப்போ 3மே ஓகே தான். 3மே இருக்கு. இப்போ இதுல எது வந்து சொல்லுங்க ப்ரோ. இப்ப மேல இருந்து போடுறீங்களா, அது வந்து அந்த ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ இத எடுத்துக்கிறோம். ஆமா. ரேஞ்ச் ஹை, ரேஞ்ச் லோ. ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. எக்ஸ்ட்ரீம் ஹை, எக்ஸ்ட்ரீம் லோ. இப்படி கூட உங்களுக்கு எது தோணுதோ அதை வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 3 இருக்கு. இதுல எது பர்ஃபெக்ட்டான ஒரு ஆர்டர் பிளாக்? இந்த 3த்துல கம்பேர் பண்ணி பாருங்க. இது 50% மேல இருக்கிறது தான் ப்ரோ. அங்க மேல இருக்கிறது தான் வித் இன்வெஸ்ட்மென்ட்னா எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறது தான் வித். ஓகே. அப்போ இதுதான் வந்து பர்ஃபெக்ட்டான ஆர்டர் பிளாக். 50% ஆர்டர் பிளாக். ஆனா நமக்கு ஒரு மூவ் வந்து ஆப்போசிட் மூவ் இல்ல. அப்போ இத எடுக்கலாம். ஆனா இத கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்விங்ல இது பெட்டர் தான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். பார்த்துட்டு செல் வந்து பண்ண போறோம். இந்த லோ வரைக்குமே. இந்த இடத்துலயும் நம்ம 1:100ஆவது பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணணும். ஓகே. வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நெறைய நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு கெயின் வந்து பண்ணியிருப்பீங்க. நெறைய விஷயங்கள் வந்து கத்துட்டு இருந்திருப்பீங்க. ஓகேங்களா? சரி ஓகே. இந்த மாதிரி யூடியூப் கன்டென்ட் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியுது. நெறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க முடியுது எஸ்எம்சில அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி ஒரு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுங்க. கமெண்ட்ல வந்துட்டு நீங்க ப்ரெடிக்ட் பண்ற மூவ்மெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலா நான் ப்ரெடிக்ட் பண்ற மூவ்மெண்ட் வந்து ஒரு 90%க்கு மேல ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஜஸ்ட் அத வந்து டைப் பண்ணிருங்க. ஓகேங்களா? 90%க்கு மேல ஒர்க் ஆகுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்க. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். ஸோ உங்க ட்ரேட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ.